பிரம்மனால் தொட முடியாத உயரத்திலும் விஷ்ணுவால் அடைய முடியாத ஆழத்திலும் இருள் சூழ்ந்த இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பேரொளி தோன்றியது. ஆதியும் மந்தமும் இல்லாத அந்த ஜோதி கோடிக்கணக்கான சூரியன்களின் பிரகாசத்தோடு நின்றது. அந்த ஒன்றே சிவம் எனும் பரம்பொருள். இந்த அடிமுடிக்கான அக்னி பிழம்பின் ரகசியங்களை நமக்கு எடுத்துரைக்க வந்த மகா காவியமே லிங்க புராணம். உங்களுக்கு சிவலிங்கம் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நம சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்க. லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அண்ட சராசரங்கள் அனைத்தும் எதன் புள்ளியில் தொடங்கி மீண்டும் எதனுள்ளே ஒடுங்குகிறதோ அந்த மகா சக்தியின் அடையாளமே லிங்கம். முதல்ல லிங்கம்னா என்ன? லிங்கம்ங்கிறது ஒரு குறியீடு தான். ஆனா இதுதான் மொத்த பிரபஞ்சமும் உருவாகிறதுக்குரிய விதை மாதிரி. பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு உருவமும் இல்ல, பேரும் இல்ல. அதத்தான் அலிங்கம்னு சொல்றாங்க. இது எந்த குணங்களும் இல்லாத ஒரு நிலை. ஆனா இந்த குணங்களோட வடிவமான பிரகிருதி கூட நிர்குணமான அந்த பரபிரம்மம் சேர்றப்பதான் வடிவம் இல்லாத பிரகிருதி வடிவத்தோட இருக்கிற இந்த உலகம் ஆகுது. இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு மூலமா இருக்கிற அந்த பிரகிருதி மகாதேவனோட தொடர்பு கொண்டுதான் உருவாக்கப்படுது. பரம்பொருள் எந்த குணங்களும் இல்லாம லிங்க வடிவத்தையும் தாண்டி இருந்தாலும் அதுதான் லிங்கம் பிரகிருதின்னு எல்லாத்துக்கும் மூலமா இருக்கு. அலிங்கம்னா சிவன் தான் அப்படின்னு குறிக்குது. அந்த அலிங்கம் தான் சிவனோட தொடர்புடைய லிங்கமா மாறுது. அந்த லிங்கத்தை வணங்குறது தான் சைவம்னு சொல்றாங்க. லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அதுவா தானாவே தோன்றி இந்த மொத்த உலகத்தையும் தன்னுள்ளையே அடக்கி வச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். மகாதேவி தான் ரொம்ப பெரிய பெண் தெய்வம். இந்த பிரபஞ்சத்தோட விதைகளை தாங்கி பிடிக்கிறவங்களே இந்த பிரகிருதி தான். இந்த லிங்க புராணம் 2 பெரிய பகுதிகளை கொண்டதா இருக்கு. சிவனை வணங்குறவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்கு. இந்த நூல்ல சிவனை எப்படி வழிபடணும்னு சொல்றதோட சிவனோட முக்கியமான 5 வடிவங்களான ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் பத்தி எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் உருவாகிறது, அழியறது, மறுபடியும் உருவாகிறதுன்னு நடக்கிறப்போ சிவன் இந்த 5 வடிவங்கள்ல ஒன்னை எடுத்து படைப்பை தொடங்குமாறு பிரம்மாவுக்கு உத்தரவு கொடுக்கிறாரு. இந்த புராணத்துல சிவபெருமானோட ஆலோசனைப்படி விஷ்ணு பகவான் உலகத்தை காக்கிற வேலையை பாக்குறதா சொல்றாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த புராணம் 11,000 பாடல்களோட இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த பழைய லிங்க புராணம் காணாம போனதுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி இத அமைச்சிருக்காங்க. அதனால பழைய மூலத்துல இல்லாத பல தாந்திரிக ரகசியங்கள் கூட இதுல தெளிவா இருக்கு. இப்போ லிங்க புராணத்துக்குள்ள போலாமா? லிங்க புராணம். இந்த உலகத்துல உயிர்கள் உருவாறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் அடிப்படையா ஒரு மாபெரும் ஒளி வடிவம், ஒரே ஒரு ஜோதி தான் இருந்துச்சு. அதுதான் நம்ம சிவம். அந்த பேரொளி லிங்கத்துல இருந்துதான் எல்லா உலகத்துக்கும் ஆதாரமான வேதங்கள் கொண்டாடுற அந்த திருலிங்கம் உண்டாச்சு. அந்த லிங்க பெருமானுக்கு தனியா எந்த வித்தும், அதாவது ஆரம்ப புள்ளியும் கிடையாது. ஆனா அவர்தான் எல்லா உயிருக்கும் வித்தா இருக்காரு. அவரோட கட்டளைப்படியே மாயையில இருந்து மகத்தத்துவம் ஒண்ணு உருவாச்சு. அந்த மகத்தத்துவத்துல இருந்து முக்குணங்களோட கூடிய அகங்காரம் உண்டாகுது. அந்த அகங்காரத்துல தான் நம்ம உலகம் ஆரம்பிக்குது. இந்த அகங்காரத்துல தாமசம்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல இருந்துதான் முதல்ல சத்தம் உண்டாகுது. பேரொளியில இருந்து ஆகாயம் உருவாச்சு. ஆகாயத்துல இருந்து காற்று வந்துச்சு. காற்றுல இருந்து நெருப்பு பிறக்குது. நெருப்புல இருந்து நீர் உண்டாச்சு. கடைசியா நீர்ல இருந்து நாம வாழ்ற இந்த நிலம் உருவாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம உடம்புலயும் நிறைய விஷயங்கள் உருவாச்சு. வைகாரிகம்னு ஒரு அகங்காரம். அதுல இருந்து நம்ம உடம்புல இருக்கிற இந்திரியங்களுக்கு, அதாவது புலன்களுக்கு அதிபதியான தெய்வங்கள் உண்டாகுது. தைஜசம்னு ஒரு அகங்காரம். இதுல இருந்துதான் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அப்புறம் நம்ம மனசு எல்லாமே உருவாச்சு. இப்படி உருவான எல்லா தத்துவங்களும் சேர்ந்து ஒரு பெரிய அண்டமா மாறி அது பிரளய நீர்ல மிதக்கும். அந்த அண்டத்துக்கு உயிர் உண்டாகும். அதுக்குள்ள பிரம்மா தோன்றுவாரு. அவர்தான் இந்த உலகத்தை படைக்கும் போது அயன், காக்கும் போது ஹரி, அழிக்கும் போது அரண். இப்படி 3 வேலைக்கும் ஏத்த மாதிரி அழைக்கப்படுறாரு. ஆனா 3 பேரும் ஒருத்தர் தான் சொல்லணும். இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளதான் 14 லோகங்களும் அடங்கி இருக்கு. எல்லாத்துக்கும் மேலா இந்த அகங்காரத்தை மகத்தத்துவம் சுத்தி இருக்கும். அதையும் தாண்டி கடைசியில பிரளயம் முடிஞ்சு போறப்போ இந்த மும்மூர்த்திகள் 3 பேருமே ஒன்னோட ஒன்னா ஐக்கியமாயிடுவாங்க. லிங்க புராணம் காலத்தை 4 பெரிய யுகங்களா பிரிச்சு சொல்லுது. முதல் யுகமான கிருத யுகம், 2வது யுகமான திரேதா யுகம், 3வது யுகமான துவாபர யுகம், கடைசியா இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற கலியுகம். இந்த 4 யுகங்களும் முடிஞ்சு ஒரு சுழற்சி முடிஞ்சதுன்னா அதுக்கு இடையில கொஞ்ச நேரம் இருக்கும்ல, அதத்தான் யுகச்சந்தின்னு சொல்றாங்க. இந்த யுகச்சந்திகளையும் சேர்த்தாதான் முழுமையான கால அளவு கணக்குல வருது. இப்போ நம்ம காலத்துக்கும் தேவர்களோட காலத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. நாம 1 வருஷம் வாழ்றோம்ல,
அது தேவர்களுக்கு வெறும் ஒரு நாள் மட்டும்தான். அப்போ அவங்களோட 100 வருஷம்னா நமக்கு எவ்வளவு காலம்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. இதை விட பெருசுதான் பிரம்மாவோட காலம். நம்மளோட பல கோடி வருஷங்களை ஒன்னா சேர்த்தாதான் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது விடியுது. இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் கால பரிமாணம் மாறுபடுது. இதெல்லாம் பிரம்மாவோட பகல் இரவுன்னு சொல்ற ஒரு சுழற்சிக்குள்ளதான் அடங்குது. படைப்புக்கு எல்லாம் மூலமான அந்த பரம்பொருளுக்கு ஆரம்பமோ முடிவோ அளவோ எதுவுமே இல்ல. எல்லா உலகமும் அந்த பரம்பொருள்ல இருந்துதான் உண்டாகுது. கடைசியா அதுலயே வந்து அடங்குது. ஒரு சமயம் பிரளயம் வந்து 4 உலகங்களுமே அழிஞ்சு போயிடுச்சு. ஆதிசேஷன் மேல படுத்திருக்கிற மகாவிஷ்ணு இத பாக்குறாரு. உடனே அவர் பன்றியா, அதாவது வராகமா உருவம் எடுத்து பிரளய நீர்ல மூழ்கி அந்த அழிஞ்சு போன உலகங்களை எல்லாம் மீட்டு எடுத்துட்டு வந்து பழையபடியே அழகா அமைச்சு படைப்பு தொழில மறுபடியும் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. இதுக்கப்புறம் பிரம்மா படைப்பு தொழில தொடங்குறாரு. அவர்கிட்ட இருந்து முதல்ல தாமச சிருஷ்டிகள்னு 5 உருவாகுது. அது தமசு, மோகம், மகாமோகம், தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம். இந்த படைப்புகளுக்கு பின்னாடி பசு முதலான விலங்குகள், தேவர்கள், மனிதர்கள், அதுக்கப்புறம் பூதங்கள், பேய்கள்னு எல்லா சிருஷ்டிகளும் பிரம்மா கிட்ட இருந்து வெளியில வருது. அதுக்கப்புறம் பிரம்மா தன்னோட மனசுல இருந்து சனகர், சனந்தனர், சனாதர், சனத்குமாரர், ருத்திரர் அப்படின்னு 5 பேரை உண்டாக்குனாரு. ஆனா இவங்க யாருமே உலகத்தை படைக்கிற வேலையில ஈடுபடாம சிவபெருமான நினைச்சு தியானத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. அதனால பிரம்மாவுக்கு வேற வழி இல்லாம மறுபடியும் புலஸ்தியர், கிருது, பிருகு, அத்திரி, மரீசி, புலகர், தக்கன், வசிஷ்டர், ஆங்கிரசு, தர்மர் அப்படின்னு 10 பேரை உருவாக்குனாரு. இவங்க மூலமா உலகத்துல படைப்பை விரிவாக்க ஸ்வாயம்பு மனுங்கிற ஒரு ஆணையும் சதரூபைங்கிற ஒரு பெண்ணையும் படைச்சாரு. இப்படித்தான் சிருஷ்டி பெருக ஆரம்பிச்சிச்சு. இந்த உலகத்துக்கு எல்லாம் ஆதி காரணமான சிவபெருமான் தட்சனோட மகளான சதிதேவிய மணந்து அநேகமான ருத்ரர்களை உருவாக்குனாரு. உலகம் முழுக்க அவங்க நிறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா இந்த ருத்ரர்கள் யாருமே சம்சார பந்தத்துல சிக்காம எந்த பொறுப்பும் இல்லாம இருந்தாங்க. இத பார்த்த பிரம்மா சிவபெருமான் கிட்ட இந்த மாதிரி சிருஷ்டி எல்லாம் உலகத்துக்கு சரி வராதுன்னு சொன்னாரு. உடனே ஈசன், நீ சொல்ற மாதிரி சிருஷ்டிகள் எங்களுக்கு தேவையே இல்ல, அத நீயே படைச்சுக்கோன்னு பிரம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான்முகனான பிரம்மா மாயை மூலமா புதுசா சிருஷ்டிகளை உருவாக்குனாரு. ஈசன் படைச்ச ருத்திரர்கள் எல்லாரும் தங்களோட யோக சக்தியால இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சு போயிட்டாங்க. சிவபெருமானோட அருள் கிடைச்சு தெளிவான ஞானம் மூலமா யோகத்தை செஞ்சா மறுபடியும் பிறக்காத பேரின்பமான முக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. இத அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் ஜனகர் மாதிரி இருக்கிற முனிவர்களுக்கு சொன்ன யோகத்தோட சாரம் தான் அதுக்கப்புறமா ஜனகர், அத்திரி, வியாசர்னு பல பேர் மூலமா உலகத்துல பிரபலமாச்சு. இந்த யோகத்துக்கு 8 அங்கங்கள் இருக்கு. இதுல முதல் அங்கம் இயமம், உண்மை பேசுறது, தப்பு பண்ணாம ஒழுக்கமா இருக்கிறது, எந்த பற்றும் இல்லாம இருக்கிறது. இதுதான் இயமம். மனசு, வாக்கு, உடம்புன்னு இந்த 3லயும் பெண்களை தொடாம இருக்கிறது பிரம்மச்சரியம். திருமணம் செஞ்சுக்கிட்டு தூய்மையா குடும்பம் நடத்துறதும் இதுல சேரும். வானப்பிரஸ்தம்னு சொல்லப்படுற ஆசிரமத்தை கடைபிடிக்கிறவங்க எல்லாத்தையும் துறந்த சன்னியாசிகள் மனைவியோட காட்டுல போய் இருப்பாங்க. யோகத்துல வர்ற 2வது அங்கம் நியமம். பற்று இல்லாம இருக்கணும்னு மனச கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுதான் நியமம். இந்த நியமத்தால சுத்தம்ங்கிற சௌசம், தவம், மகிழ்ச்சி, ஜபம், சிவப்பிரணிதானம்ங்கிற சிவபெருமான நினைக்கிறது எல்லாத்தையும் அடைய முடியும். அகசௌசம்னா என்னன்னா ஆசை இல்லாத மண்ணால, ஞானம்ங்கிற நீரால நம்ம உள்ளத்தை கழுவி சுத்தப்படுத்துறது. புறசௌசம்னா புண்ணிய நீரால குளிச்சு திருநீரு பூசிக்கிறது. தவம்னா என்னன்னா சாந்திராயண விரதம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அமாவாசை அன்னைக்கு உபவாசம் இருக்கணும். மறுநாள்ல இருந்து ஒரு கவளம், 2வது நாள்ல 2 கவளம்னு கூட்டிக்கிட்டே போய் பௌர்ணமி அன்னைக்கு மறுபடியும் பட்டினி இருக்கணும். அதுக்கப்புறம் தேய்பிரையில ஒரு நாளைக்கு 1ன்னு குறைச்சுக்கிட்டே வந்து அமாவாசை அன்னைக்கு மறுபடியும் பட்டினி இருக்கணும். இதத்தான் தவம்னு சொல்றாங்க. மகிழ்ச்சினா நல்ல வழிகள்ல போய் அவங்க கடைபிடிக்கிற ஆசிரமத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது. சிவப்பிரணிதானம்னா ஈசனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அடுத்து 3வது அங்கம் ஆசனம். யோகத்துக்கான அங்கங்கள்ல ஆசனம் ரொம்பவே முக்கியம். பத்மாசனம் மாதிரி நிறைய ஆசனங்கள் இருக்கு. அதுல ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டு முறையா செஞ்சுக்கணும். 4வது அங்கம் பிராணயாமம். ஏதாச்சும் ஒரு நல்ல ஆசனத்துல அமர்ந்துட்டு பிராணயாமம் செய்யணும். இதுல 3 வகை இருக்கு. பிராணயாமம் செய்யறப்போ வியர்வை வந்தா அது அதமம், அதாவது கீழானது. மனசுல சலசலப்பு வந்தா அது நடுநிலையான மத்திமம். அதே நேரம் மனசுல சந்தோஷம் வந்தா அதுதான் ரொம்பவே சிறந்த உத்தமம். உடல் சக்தி மேல் எழும்புறதுக்கான மந்திரத்தை சொல்லி பிராணயாமம் செஞ்சா அது சகர்ப்பம். அதே சொல்லாம செஞ்சா விகற்பம். நம்ம உடம்புல இருக்கிற 10 வாயுக்களை நாம இந்த பிராணயாமம் மூலமா கட்டுப்படுத்தணும். இந்த தச வாயுக்கள் என்னன்னா பிராணவாயு, இது நம்ம உயிர் வாழ ரொம்ப முக்கியம். இது இதயத்துல இருக்கும். அபான வாயு கீழ் நோக்கி பிரியும். வியான வாயு உடம்போட எல்லா இடத்திலையும் பரவி ரத்த ஓட்டத்துக்கும் சாப்பாடு உடம்புல சேர்றதுக்கும் உதவும். உதான வாயு உடம்போட மூட்டுகள்ல இருக்கும். சமண வாயு உடம்ப சமமா வச்சுக்கும். கூர்ம வாயு விக்கல் வாந்தி வர காரணமே
இந்த கூர்ம வாயு தான். கிரிகா வாயு தும்மள வரவழைக்கும். தேவதத்த வாயு கொட்டாவி விடுறதுக்கு உதவும். தனஞ்சய வாயு உடம்ப வீங்க வைக்கும். நாகன் வாயு பாடுறது, கண்ணை சிமிட்டுறது, மயிர்கூச்சல் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் உதவும். இந்த 10 விதமான வாயுக்களையும் கட்டுப்பாட்டுல வைக்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து 5வது அங்கமான பிரத்யாகாரம். நம்ம ஆசைகளால பாதிக்கப்படுற ஐம்புலன்களையும் தடுத்து நிறுத்துறதே இந்த பிரத்யாகாரம் தான். யோகத்தோட 6வது அங்கம் தாரணை. புலன்களை எல்லாம் அடக்கி மனசுல தெளிவை உருவாக்கி ஒரே நிலையில மனசை நிறுத்துறது தான் தாரணை. அடுத்து 7வது அங்கம் தியானம். ஆதி அந்தம் இல்லாத பரம்பொருளை மனசுக்குள்ள கொண்டு வந்து நிலைச்சு நிக்கிறது தியானம். அடுத்து 8வது அங்கமான சமாதி. சிவபெருமான தியானம் பண்ணி மனசுருகி நம்மளையே மறந்த நிலையில இருக்கிறது தான் சமாதி. இந்த 8ம் தான் யோகத்தோட அங்கங்கள். யோகம் செய்யறப்ப நோய், சிரத்தை இல்லாமை, மறதி, சந்தேகம், ஆசைகள், துன்பம்னு நிறைய தடங்கல்கள் வரும். இத ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆத்தியாத்மிக துக்கங்கள்னு சொல்லுவாங்க. இதையும் தாண்டி நம்மளால உணரக்கூடிய 6 தடங்கல்கள் இருக்கு. அது பிரதிபை, அதாவது திடீர் ஞானம், தேவ தரிசனம்ங்கிற தெய்வத்தை பாக்குறது, ஸ்ரவணம்ங்கிற கேள்வி, வார்த்தைங்கிற பேச்சு, சுவாதம்ங்கிற சுவாசம், ரசனைங்கிற சுவை. இது மட்டும் இல்லாம பஞ்சபூதத்தோட குணங்கள், பிரம்மத்தோட குணங்கள்னு நிறைய குணங்களையும் பத்தி சொல்றாங்க. யோகம் பண்றவங்க அவங்க முயற்சிக்கு வர தடைகளை நல்லா தெரிஞ்சு அதை நீக்கிட்டு நம்ம சிவபெருமானோட திருவடிகளை சேவிச்சா அவர் அருளால முக்தி கிடைக்கும். யோகம் செஞ்சா மட்டும் இல்ல, நல்லா அறத்தை கடைபிடிச்சு வாழ்றவங்களுக்கும் சிவபெருமானோட அருள் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட உங்களை எப்படி வழிபட்டா உங்களோட அருள் கிடைக்கும்னு கேட்டாங்க. அதுக்கு சிவபெருமான் பிரம்மன் கிட்ட ஒரு காலத்துல சொன்ன விஷயத்தையும் பார்வதி கிட்ட சொன்னாரு. மகா மேருமலையில இருந்து மங்கையர் வரைக்கும் யார் ஒருத்தர் மனசு கனிஞ்சு உருகி என்கிட்ட அன்பு செலுத்தினாலும் நான் அவங்களுக்கு அருள் செய்வேன்னு சொன்னாராம். ஈசனுக்கு 5 முகங்கள் இருக்கு. அதுல முதல்ல இருக்கிறது சத்யோசாதம். சுவாதலோகித கற்பம்னு ஒரு காலத்துல பிரம்மன் சிவபெருமான கும்பிட்டு தியானம் செஞ்சப்போ ஈசன் அவர் முன்னாடி ரொம்ப அழகான சின்ன பையன் தோற்றத்துல வந்து நின்றுக்காரு. இதுதான் சத்யோசாதம்னு சொல்ற தோற்றம். அடுத்து வாமதேவம். படைக்கிற கடவுளான பிரம்மன் சிவனோட கால்ல பூஜை செஞ்சு வேதங்கள்ல புகழ்ந்து பாடினாராம். அப்போ சிவனோட உடம்புல இருந்து 4 முனிவர்கள் வந்திருக்காங்க. இந்த தோற்றத்தை மனசுல நினைச்சு சிவபெருமான கும்பிடுறவங்க சிவலோகத்தை அடைவாங்க. 30வது ரத்த கர்ப்பம்னு ஒரு காலத்துல பிரம்மன் சிவபெருமான தியானம் செஞ்சப்போ சடையில அரவத்தை அணிஞ்சு கையில மான் மழு ஏந்தி சிவபெருமான் வந்திருக்காரு. இந்த தோற்றத்துக்கு பேரு தான் வாமதேவம். அப்போ பந்த பாசத்தை அறுத்து தெளிவான ஞானம் கிடைச்ச அந்த 4 பேரும் சிவபெருமான் கிட்ட இருந்து தோன்றி உலகம் நல்லா இருக்கணும்னு அறத்தை பின்பற்றியும் மத்தவங்களுக்கு அதை சொல்லியும் நிறைய வருஷம் வாழ்ந்து சிவனோட திருவடிகளை அடைஞ்சாங்களாம். இந்த உருவத்தை நினைச்சு வழிபடுறவங்க பிறப்பு இறப்பு இல்லாம சிவபெருமானையே சேருவாங்களாம். அடுத்து 3வது முகமான தத்புருஷம். பீதகற்பம்னு ஒரு காலத்துல பிரம்மன் கிட்ட ஈசன் சடையில சின்ன நிலாவா அணிஞ்சிட்டு வந்தாரு. இதுதான் தத்புருஷம்னு சொல்ற தோற்றம். பிரம்மன் ரொம்ப சந்தோஷமா சிவபெருமான கும்பிட்டு வேதங்கள்ல புகழ்ந்து பாடியிருக்காரு. இதனால சந்தோஷப்பட்ட சிவபெருமான் ரொம்ப அழகான காயத்ரிய உருவாக்கி பிரம்மன் கிட்ட கொடுத்திருக்காரு. இந்த உத்தமமான காயத்ரிய பக்தியோட கும்பிடுறவங்களுக்கு நரகத்துல இடமே இல்ல, கைலாசமும் அவங்கள தேடி வருமா. சிவபெருமானோட உடம்புல இருந்து வந்த அந்த 4 பேரும் நரகத்துக்கு போக வைக்கிற கர்மாவை நீக்கி பஞ்சாட்சரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லி சிவபெருமானோட திருவடிகளை அடைஞ்சிருக்காங்க. இந்த தத்புருஷத்தை நினைச்சு கும்பிடுறவங்க பிறவி கடலை தாண்டி கைலாசத்தை அடைவாங்க. அடுத்து 4வது ரூபமான அகோர ரூபம். நீலகர்ப்பம்னு சொல்ற ஒரு காலத்துல முக்கண்ணன் நெருப்பையும் வாளையும் கையில ஏந்தி கருப்பான உருவத்தோட வந்திருக்காரு. இதுதான் அகோர ரூபம். பிரம்மன் ரொம்ப சந்தோஷமா அந்த அகோர வடிவத்துல இருக்கிற சிவபெருமான கும்பிட அவரும் மனசு மகிழ்ந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிரம்மன் எனக்கு என்றும் குறையாத அன்பு வேணும்னு வேண்டிக்கிட்டாராம். சிவ மந்திரத்தை லட்சம் தடவை சொன்னவங்க அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கி கைலாசத்துல இருப்பாங்கன்னு அருள் செஞ்சுட்டு சிவபெருமான் மறைஞ்சிருக்காரு. அடுத்து விஸ்வரூபம். விஸ்வரூப கற்பம்னு ஒரு காலத்துல பிரம்மன் சிவபெருமான தியானம் செஞ்சப்போ ஈசன் சடையில பிறைச்சந்திரன், நெற்றிக்கண், கோரை பற்கள்னு 2 பக்கமும் 2 பெண்களோட வந்திருக்காரு. அப்போ பிரம்மன் சிவனோட 2 பக்கமும் இருந்த அந்த பெண்கள் யாருன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சிவன் ஒருத்தி தேவர்களை பெற்ற தாயானவள், இன்னொருத்தி வெள்ளை தாமரையில இருக்கிற வாணின்னு சொல்லியிருக்காரு. இப்படி சிவபெருமானோட 5 முகங்களும் லிங்க புராணத்துல விளக்கப்பட்டிருக்கு. அடுத்து அரிக்கும் அயனுக்கும் ஜோதி பிளம்பா ஈசன் எப்படி காட்சி கொடுத்தாருங்கிறதையும் லிங்க புராணம் தெளிவா சொல்லுது. பிரகிருதி தத்துவம்ங்கிறது தான் பெரிய ஒளி பிளம்பா மாறி லிங்கமா நின்னுச்சு. சந்திரனை தலையில் சூடி நஞ்சை அருந்திய முக்கண்ணன் சிவபெருமான் தான் அந்த லிங்கமா இருந்தாராம். அந்த பிரளய வெள்ளத்துல நாராயணன் ஆதிசேஷன் மேல துயில் கொண்டிருந்தாரு. தூங்கி எழுந்து உலகத்தை மறுபடியும் படைக்கலான்னு பிரம்மா நினைக்கிறப்போ அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற விஷ்ணுவை பாக்குறாரு. அப்போ விஷ்ணு பிரம்மன் கிட்ட நான் தான் எல்லா உலகத்தையும்
உலகத்தையும் படைச்சவன்னு சொன்னாரு. உடனே பிரம்மதேவனும் 14 உலகத்தையும் எல்லா உயிர்களையும் படைச்சது நான் தான்னு பதிலுக்கு சொன்னாரு. அப்பதான் 2 பேருக்கும் இடையில யார் பெரியவன்கிற போட்டி ஆரம்பிக்குது. அது சண்டையாவும் மாறுது. அதே நேரத்துல அவங்க முன்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் ஒண்ணு வந்திருக்கு. அதோட அடியும் முடியும் தெரியாததுனால இது என்னன்னு 2 பேரும் ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. அந்த ஒளியோட முடிய பாக்குறதுக்காக பிரம்மன் அன்னப்பறவை வடிவம் எடுத்து பறந்து போயிருக்காரு. அடிய பாக்குறதுக்காக விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள்ள போனாரு. 2 பேரும் அடியையும் முடியையும் பார்க்க முடியாம களைச்சு போய் திரும்ப வந்து ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சாங்க. அப்போதான் அவங்களோட அகந்தை அழிஞ்சிருக்கு. 2 பேரும் அந்த நெருப்பு பிளம்பா இருக்கிற ஜோதிலிங்கத்தை வணங்குனாங்க. அண்டமே கிடுகிடுன்னு நடுங்குற மாதிரி ஒரு பெரிய சத்தம் அப்போ கேட்டிருக்கு. அப்போ ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம்னு 5 முகத்தோட ஜடையில சந்திரனை வச்சு கையில மான் மழு வச்சு சிவபெருமான் அவங்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்காரு. 2 பேரும் சிவபெருமான கும்பிட்டு பல விதமா புகழ்ந்து தலைய குனிஞ்சு கைகளை கூப்பி உடம்பெல்லாம் சிலிர்க்க வணங்குறாங்க. அவங்கள பார்த்த சிவபெருமான், என் வலப்பக்கத்துல பிறந்தவர் பிரம்மா, இடப்பக்கத்துல பிறந்தவர் திருமால்னு சொல்லிட்டு 2 பேரும் தன்னோட பிள்ளைகளான முருகனுக்கும் விநாயகனுக்கும் சமமானவங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு கிட்டையும் பிரம்மா கிட்டையும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. பிரம்மதேவன், உங்க அருளை பெற்ற எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு உங்க மேல என்னைக்கும் குறையாத பக்திய கொடுங்கன்னு வேண்டியிருக்காரு. அதுக்கு சிவபெருமானோ அப்படியே ஆகட்டும்னு அருள் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு கிட்ட அடுத்த பத்ம கர்ப்பத்துல பிரம்மன் உனக்கு மகனா உன்னோட தொப்புள்ள இருக்கிற தாமரையில இருந்து வருவான்னு அருள் செஞ்சாரு. அன்னைக்கு இருந்துதான் சிவன் லிங்க வடிவத்துல அடியவர்களுக்கு அருள் செஞ்சுட்டு வர்றாராம். விஷ்ணுவோட தொப்புள்ள இருந்து பிறந்தவர் தான் பிரம்மா. விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் அந்த போட்டி பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ விஷ்ணு பகவான் பிரம்மன் கிட்ட, நீ தான் உலகத்தை படைச்சவன்னா 14 உலகத்தையும் உன்னோட ரத்தத்துல காட்ட முடியுமான்னு கேட்டு பிரம்மனோட வாய் வழியா உள்ள போய் அவர் வயித்துல எல்லா உலகத்தையும் பார்த்துட்டு திருப்தியா வெளியே வந்தாரு. அப்போ பிரம்மன் விஷ்ணு கிட்ட, உனக்கு சந்தேகம் தீர்ந்துடுச்சான்னு கேட்டுட்டு உன்னோட வயிற்றுலயும் எல்லா உலகத்தையும் காட்ட முடியுமான்னு திருப்பி கேட்டிருக்காரு. விஷ்ணுவும் சரின்னு சொல்லி பிரம்மனை தன்னோட வாய் வழியா உள்ள போக விட்டாரு. பிரம்மா விஷ்ணுவோட வயிற்றுல போய் அங்க இருக்கிற எல்லா உலகத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வெளியே வரணும்னு மேல வர்றதுக்கு கிளம்புறாரு. இத தெரிஞ்சுக்கிற விஷ்ணு பகவான் அவர் வெளியே போக முடியாதபடிக்கு எல்லா வழியையும் அடைச்சிட்டாரு. வெளியே போக வழியே கிடைக்காம பிரம்மா உள்ளேயே சுத்தி சுத்தி களைச்சு போயிடுறாரு. அப்போ விஷ்ணுவோட தொப்புள் குழியில ஒரு தாமரை தண்டு இருக்கிறத பாக்குறாரு. தன்னோட உடம்ப ரொம்ப சின்னதா ஆக்கிட்டு அந்த தண்டு வழியா மேல ஏறி வர்றாரு. மேல வந்ததும் அந்த தாமரை முட்டு மேல வந்து உட்காந்துக்கிறாரு. அந்த சமயம் அங்க சிவபெருமான் வர்றாரு. ஆனா அவரை பிரம்மனுக்கு அடையாளம் தெரியல. அதனால சிவபெருமான் கிட்ட, என்ன வெளியே வரவிடாம வழிய அடைச்சது மட்டும் இல்லாம இப்போ புது ரூபத்துல வந்து நிக்கிறியான்னு விஷ்ணுவை பார்த்து கேக்குறதா நினைச்சு சிவபெருமான் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு விஷ்ணு பகவான் பிரம்மன் கிட்ட, உன்னோட பெருமைய நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் வழிய அடைச்சேன். நீ என் மகனா இந்த தாமரையில இருக்கணும்னு தான் இப்படி செஞ்சேன்னு சொல்லியிருக்காரு. விஷ்ணு பகவான் சொன்னதை கேட்டதும் பிரம்மதேவன், அப்போ என் எதிரில நிக்கிற இவர் யாருன்னு கேட்டாரு. அதுக்கு விஷ்ணு, இவருக்கு நிகர் இவர்தான். இவரை தவிர இந்த உலகத்துல தலைவர்னு வேற யாருமே இல்ல. எல்லா உயிர்களுக்கும் இவர்தான் உயிரா இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஆனா மாயையோட பிடியில இருந்த பிரம்மனால சிவனோட பெருமைகளை புரிஞ்சுக்க முடியல. ஒவ்வொரு கற்பத்திலையும் பிரம்மன் இப்படி மயங்கி அலையிறப்போ சிவபெருமான் அவர் மயக்கம் தீர்றதுக்காக நெருப்பு சுடரா தோன்றி அருள் செஞ்சிருக்காரு. இனியாவது ஈசனோட பெருமைகளை உணர்ந்து அவரை வழிபட்டு அருள் பெறுகன்னு விஷ்ணு பிரம்மனுக்கு புத்திமதி சொல்றாரு. 2 பேரும் பக்தியோட சிவனை புகழ்ந்து வணங்குனாங்க. பிரம்மதேவர் தவம் இருந்து மறுபடியும் தன்னோட படைப்பு தொழில தொடங்க ஆரம்பிச்சப்போ ரொம்ப கொடுமையான நஞ்சு இருந்த பாம்புகள் எல்லாம் வந்திருக்கு. அதை பார்த்து வேதனைப்பட்ட பிரம்மா தன்னோட உயிரை விட நினைக்கிறப்போ பிரம்மனோட உயிர் 11 ருத்திரர்களா மாறி வந்திருக்கு. அவங்க அழுதுகிட்டே பிறந்ததுனால அவங்களுக்கு ருத்திரர்னு பேர் வந்திருக்கு. அப்போ அங்க சிவபெருமான் தோன்றி பிரம்மாவை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறாரு. எழுந்து வந்த பிரம்மன் சிவபெருமான துதிக்கிறப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு உருவத்துல சிவபெருமான் தரிசனம் கொடுத்திருக்காரு. சத்யோசாதம், வாமதேவம், தத்புருஷம், அகோரம், விஸ்வரூபம்னு 5 வடிவங்கள்ல தோன்றி காயத்ரியையும் சிவபெருமான் உருவாக்கியிருக்காரு. அப்போ அவர் பிரம்மன் கிட்ட, துவாபர யுகத்துல வியாசர் வந்து வேதங்களை பிரிச்சு கொடுப்பாரு. என்கிட்ட இருந்து பிறந்த 4 பேரும் எல்லாருக்கும் ஞானத்தை சொல்லி தந்துட்டு அவங்களும் ஞானம் அடைஞ்சு கைலாயத்தை சேருவாங்க. இந்திரனும் விஷ்ணுவும் நீயும் லிங்க பூஜை செஞ்சு கிடைக்காத பேறுகளை எல்லாம் பெறுவீங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. இந்த லிங்க புராணத்துல நம்ம உடம்ப சுத்தமாக்குற வழிகள் பத்தி தெளிவா சொல்லிருக்காங்க. நம்ம உடம்ப புனிதமாக்குற விஷயங்கள் என்னன்னா, நதியில குளிக்கிறது, நெருப்புல குதிக்கிறது. இத அந்த காலத்துல தியாகமா செஞ்சாங்க. அதுக்கடுத்து மந்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கிறது. குளிக்கும் போது வருணனையும் சிவபெருமானையும் பக்தியோட தியானம் பண்ணணும். தர்பை புல்
பலாச இலை, நல்ல வாசனை உள்ள பூக்கள் இதையெல்லாம் தண்ணில நினைச்சு தலையில தெளிச்சுக்கணும். அதே மாதிரி கையில தண்ணி எடுத்து மந்திரத்தை சொல்லி 3 தடவை அர்க்கியம் விடணும். 1008 தடவை காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் முனிவர்களுக்கு, தேவர்களுக்கு, முன்னோர்களுக்கு எல்லாம் தர்ப்பணம் செய்யணும். ஆசமனம் செஞ்சு சுத்தமான ஆசனத்துல உட்காரணும். பட்டு துணி, மான் தோல், கம்பளி இது மேல எல்லாம் உட்காந்துக்கலாம். தர்ப்பை புல் மேல உட்கார்ந்தா ரொம்பவே நல்லது. பவித்திரம் போட்டுட்டு, அதாவது புல்லால செஞ்ச மோதிரத்தை அணிஞ்சுக்கிட்டு வலது முழங்கால் மேல இடது கையையும் அது மேல வலது கையையும் வச்சு பிரம்ம யஜ்ஞம் செய்யணும். ஓம்னு சொல்லி நெத்தியில, கையில, மார்புல, வயித்துல, தோள்பட்டையில, கழுத்துலன்னு எல்லா இடத்திலையும் விபூதிய பக்தியோட பூசிக்கணும். பிராணாயாமம் செஞ்சு உடம்ப சுத்தமாக்கிக்கணும். விநாயகரையும் முருகனையும் உருவத்துல கொண்டு வந்து உமா மகேஸ்வரரை தியானம் பண்ணி வாசனை நீரால மந்திரம் சொல்லி அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆடை நகைகள் போட்டுக்கிட்டு சுத்தமான மலர்களால அர்ச்சனை செஞ்சு ஊதுபத்தி தீபம் காட்டி நைவேத்தியம் செஞ்சு கற்பூரம் காட்டி இறைவனை வழிபடணும். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற 25 தத்துவங்களுக்கு மேல இருக்கிற 26வது தத்துவம் தான் பரபிரம்மம். அந்த பிரம்மத்தை தேடி அலையுதில்ல நம்ம உயிர், அதுதான் 25வது தத்துவம். கண்ணுக்கு தெரியாத அந்த அவித்தியம்ங்கிறது 24வது தத்துவம். மகதத்துவம், அகங்காரம், 5 தன்மாத்திரைகள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனம், 5 பூதங்கள்னு மொத்தம் 23 தத்துவங்கள் இருக்கு. இந்த எல்லாத்துக்கும் தலைவனா 26வது தத்துவமா நிக்கிற தனி முதலான சிவபெருமான் தான் எல்லாத்தையும் செய்கிற கர்த்தா. அவர்கிட்ட இருந்து வந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்கிற 3 பேரும் தான் இந்த உலகத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சமயம் அகங்காரத்துல இருந்த முனிவர்களை ஈசன் எப்படி திருத்தினாருன்னு பாருங்க. தாருகாவனம்ங்கிற ஒரு காட்டுல இருந்த முனிவர்கள் ரொம்பவே அகங்காரத்தோட இருந்திருக்காங்க. நம்ம வேள்வி செய்யறதுனாலதான் இந்த உலகத்துல எல்லா நல்லதுகளும் நடக்குதுன்னு அவங்களுக்கு கர்வம் ஏறி போயிருந்திருக்கு. அவங்கள திருத்த நினைக்கிற சிவபெருமான் தன்னோட திருவிளையாடல அங்க தொடங்குறாரு. அவர் தன்னோட உடம்புல உடை எதுவும் இல்லாம ரொம்ப அழகான ஒரு சன்னியாசி மாதிரி கையில பிச்சை பாத்திரம் ஏந்தி பிச்சாடனர் வேடத்துல அங்க வந்திருக்காரு. அவரை பார்த்த ரிஷி மனைவிகள் எல்லாருமே அவங்களோட சுய அறிவை இழந்து சிவபெருமானோட வசத்துல போய் அவரையே பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. ரிஷி மனைவிகள் எல்லாம் பின்தொடர்ந்து வர சிவபெருமான் முனிவர்கள் எல்லாம் யாகம் செஞ்சிட்டு இருந்த இடத்துக்கு போயிருக்காரு. இதையெல்லாம் பார்த்த முனிவர்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. யாரோ ஒரு காமுகன் வந்து நம்ம மனைவிகளை இப்படி மயங்கி வர வச்சிருக்கானேன்னு நினைச்சு ரொம்பவே பதறி போயிருக்காங்க. அந்த ஆடை அணியாத சன்னியாசிய ரொம்பவே சபிச்சிருக்காங்க. ஆனா அவங்க சாபம் எதுவுமே பலிக்கல. இத பார்த்து அவங்க திகைச்சு போனாலும் வந்தவர் ஈசன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ பிச்சாடனரா வந்த சன்னியாசி திடீர்னு மறைஞ்சு போயிட்டாரு. அவர் மறைஞ்சதும் முனிவர்களுக்கு பயங்கரமான கஷ்டங்கள் வந்திருக்கு. என்ன பண்றதுனே தெரியாம அவங்க உதவிக்காக பிரம்மதேவன் கிட்ட போனாங்க. நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மதேவன் முனிவர்கள் கிட்ட, நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. முக்கியமா எல்லாத்துக்கும் மேல ஒரு பரம்பொருள் இருக்குங்கிறத நீங்க ஏத்துக்கவே இல்ல. அத உங்களுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் சிவபெருமான் வந்திருக்காரு. அது தெரியாம நீங்க அவரையே சபிச்சிட்டீங்க. அந்த அபச்சாரம் தான் இப்ப உங்களுக்கு வெப்பு நோயா கஷ்டத்தை கொடுக்குது. ஈசன் மேல பக்தி வச்ச ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தா அவரை சிவனாவே நினைச்சு உபசரிக்கணும்னு நம்ம வேதங்கள் சொல்லுது. ஆனா நீங்க அதை தெரிஞ்சுக்கல. விருந்தாளிய உபசரிச்சு அழியாத பேரின்பம் கிடைச்ச சுதரிசனனோட கதைய சொல்றேன் கேளுங்க. நல்ல குடும்பத்துல பிறந்த சுதரிசனன்கிற அந்தணனும் கற்புல சிறந்த அவரோட மனைவியும் தினமும் அவங்க வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகள் மனசு நோகாம அவங்களுக்கு சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுத்தி அனுப்பி வைப்பாங்களாம். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாரு. அவரை வரவேற்று அவருக்கு எல்லா மரியாதையும் செஞ்சு உணவு கொடுத்திருக்காங்க. நடுவுல சுதரிசனன் ஒரு அவசர வேலைக்காக வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால தன் மனைவி கிட்ட விருந்தாளி மனசு கோணாம உபசரிக்க சொல்லிட்டு போறாரு. சாப்பாடு சாப்பிட்ட அந்த விருந்தாளி அந்த பெண் கிட்ட தனக்கு உடல் சுகமும் வேணும்னு கேட்டிருக்காரு. அதை கேட்டதும் அவ பதறி போயிட்டா. அவர் சொன்னதுக்கு சம்மதம் சொன்னா கற்புக்கு கேடு வந்துடும், இல்லேன்னு சொன்னா விருந்தாளிய சரியா உபசரிக்கலேங்கிற பழி வந்துடும்னு நினைச்சு என்ன பண்றதுனே தெரியாம தவிச்சிட்டு இருக்கும் போது சுதரிசனன் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். அவன் விருந்தாளி கிட்ட எல்லா சௌகரியமும் கிடைச்சதா, இப்ப உங்களுக்கு திருப்தியான்னு கேட்க அவன் மனைவி ரொம்ப பதற்றத்தோட இருக்கும் போதே விருந்தாளி இந்த அந்தணன் மனைவி அறுசுவை சாப்பாட்டோட உடம்புக்கும் சுகம் கொடுத்து என்ன திருப்திப்படுத்தினாள்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட சுதரிசனன் கொஞ்சம் கூட கோபப்படாம, நீங்க என் மனைவிய அனுபவிச்சிட்டதால இப்போ அவ உங்களுக்கு உரிமைப்பட்டவள் ஆகிறா, அதனால அவளையும் உங்களோட கூட்டிட்டு போங்கன்னு வேண்டிக்கிட்டாரா. இவர் இப்படி சொன்னதுமே அந்த விருந்தாளி மறைஞ்சு அங்க சிவபெருமான் வந்து நின்றுக்காரு. நான் உன் மனைவிய தொடக்கூட இல்ல, அவ கற்புக்கரசி, ரொம்ப புனிதமானவ. நீங்க 2 பேரும் இந்த பிறவி துயர்ல இருந்து விடுபட்டு என்கிட்ட வந்து சேர்வீங்கன்னு அருள் செஞ்சிருக்காரு. இப்படித்தான் விருந்தாளிய உபசரிக்கிறது எவ்வளவு மேன்மையானதுன்னு பிரம்மன் தாருகாவனத்து முனிவர்களுக்கு எடுத்து சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நீங்க போய் சிவபெருமானோட
திருவடியில சரணடைங்க. அவரை வழிபட்டா அவர் அருளால உங்களுக்கு துன்பங்கள் எல்லாம் நீங்கி நற்கதி கிடைக்கும்னு அறிவுரையும் சொன்னாரு. அடுத்து பிரம்மதேவன் அவங்க கிட்ட துறவரத்தோட சிறப்பையும் எடுத்து சொன்னாரு. துறவிகள் மட்டும் இல்ல, மத்தவங்களும் ஈசனோட பெரிய அருளை பெறலாம். அவங்க செய்யற வேலைகளை அந்த சிவனுக்கு அர்ப்பணம் செஞ்சு எல்லாத்திலையும் சிவனை பாக்குறவங்க முக்தி அடைவாங்கன்னு சொன்னாரு. அந்த காலனை வெல்லும் சக்தி கூட ஈசனோட பக்தர்களுக்கு உண்டுங்கிறதையும் நான் சொல்ற இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கங்கன்னு பிரம்மதேவன் முனிவர்களுக்கு மறுபடியும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்வேதன்னு ஒரு அந்தனர் இருந்திருக்காரு. அவர் தன்னோட வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஈசனோட கால்களை பிடிச்சுக்கிட்டு ஒரு சிவலிங்கத்தை வச்சு ரொம்ப பக்தியோட வழிபட்டு வந்திருக்காரு. எந்த நேரமும் அவரோட செயலும் நினைப்பும் சிவனை பத்தியே இருந்திருக்கு. அவனோட ஆயுசு முடிகிற நேரம் வந்ததும் யமதர்மராஜனே நேர்ல வந்திருக்காரு. யமனை பார்த்துமே ஸ்வேதன் கொஞ்சம் கூட பயப்படாம சிவனோட கால்களை பிடிச்சுக்கிட்டவங்களுக்கு யாராலையும் எந்த துன்பமும் வராதுன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இத கேட்டதும் யமதர்மனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு. தன்னோட பாச கயிற்ற ஸ்வேதன் மேல வீசியிருக்காரு. பாச கயிறும் ஸ்வேதனோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஸ்வேதன் என்ன காப்பாத்துறதே நீதானன்னு நினைச்சு தான் கும்பிட்டுட்டு வந்த லிங்கத்தை கட்டி அணைச்சுக்கிட்டாரு. அடுத்த நொடியே அந்த லிங்கத்துல இருந்து ஈசன் கோபத்தோட வெளியே வந்து யமனை உத்து பார்க்க அவர் தன்னோட வாகனத்துல இருந்து கீழே விழுந்து உயிரை விட்டுட்டாரு. சிவபெருமான் ஸ்வேதனுக்கு அழியாத வாழ்க்கையை கொடுத்து தன்னோட கணங்கள்ல ஒருத்தனா இருக்க அருள் செஞ்சுட்டாரு. உயிரிழந்த யமதர்மனை மறுபடியும் உயிர் பிழைக்க வச்சு யமதர்மனோட இடத்துக்கே திருப்பி அனுப்பியும் வச்சாரு. ஸ்வேதனோட கதையை சொன்ன பிரம்மன் முனிவர்கிட்ட நீங்களும் சிவபெருமான தியானம் செஞ்சு அவரை பக்தியோட கும்பிட்டுட்டு வாங்க. ஒரு லிங்கத்தை வச்சு அதுல சிவனை நினைச்சு பூக்களால அர்ச்சனை செஞ்சு கும்பிடுங்க. உங்க அன்புக்கு சிவன் கட்டுப்பட்டு உங்களுக்கு அருள் செய்வார்னு சொன்னாரு. அவர் சொன்னபடியே முனிவர்கள் பக்தியோட பூஜை செய்ய திருப்தி அடைஞ்ச சிவபெருமான் அவங்களுக்கு அருள் செய்யணும்னு நினைச்சு முதல்ல வந்த அதே திகம்பர சன்னியாசி வேஷத்துல தாருகாவனம் வந்தாரு. இந்த தடவை முனிவர்கள் சிவபெருமான ரொம்ப அன்பா வரவேற்று வழிபட்டாங்க. முனிவர்களோட மனைவிகளும் அவங்க கூட சேர்ந்து ஈசனை வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிவன் கிட்ட நாங்க செஞ்ச தப்புக்களை மன்னிச்சு அடியார்களான எங்க மேல அளவற்ற அன்பு வச்சு நாங்க செய்யற உபச்சாரங்களை மனசு குளிர ஏத்துக்கிட்டு அருள் செய்யுங்கன்னு வேண்டிக்கிட்டாங்க. அப்போ ஈசனோட திகம்பர ரூபம் மறைஞ்சு கையில மான் மழு ஏந்தி பார்வதி தேவியோட காட்சி கொடுத்தாரு. முனிவர்கள் பேரின்ப கடல்ல மூழ்கிட்டாங்க. மனசு உருகி ஈசனை பக்தியோட புகழ்ந்து வணங்குனாங்க. ஸ்வேதனோட கதை மார்க்கண்டேயனோட கதை மாதிரியே தான். அது மட்டும் இல்லாம பிரம்மா மாதிரி இருக்கிற தேவர்கள் எல்லாம் பாசுபத விரதத்தை செஞ்சுதான் அழியாத பெரிய பதவியை பெற்றாங்க. அதனால நீங்களும் அந்த விரதத்தை பக்தியோட கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு ஈசன் மறைஞ்சிட்டாரு. முனிவர்களும் பக்தியோட பாசுபத விரதத்தை பின்பற்றி அவங்களோட கெட்ட வினைகள் எல்லாம் நீங்கி நற்கதி அடைஞ்சிருக்காங்க. ஒரு சமயம் சனத்குமாரங்கிற முனிவர் நந்தி பகவான வணங்கி ஐயா ததிசி முனிவர் விஷ்ணுவை வென்ற கதையை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. நந்தி பகவானும் அவருக்கு அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு சமயம் பிரம்மா தூங்குறப்போ அவருக்கு வந்த தும்மல்ல இருந்து சுபன்னு ஒருத்தன் பிறந்தான். அவன் இந்திரனோட அருளால வஜ்ராயுதத்தை வாங்கி மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு மன்னனா இருந்திருக்கான். ஒரு நாள் அந்த மன்னனும் ததிசி முனிவரும் பேசிட்டு இருக்கிறப்போ யார் பெரியவர்னு அவங்களுக்குள்ள போட்டி வந்திருக்கு. ரெண்டு பேருமே நான் தான் பெரியவன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. மன்னர்களை சார்ந்துதான அந்தணர்கள் இருக்க முடியும்னு மன்னன் சொல்ல அதை கேக்குற ததிசி முனிவர் பயங்கர கோபத்தோட அந்தனர் தான் பெரியவங்க, நீங்க எங்களை தான் வழிபடணும்னு சொல்லிக்கிட்டே அரசனோட தலையில சும்மா கொட்டியிருக்காரு. மன்னன் உடனே கோபப்பட்டு வஜ்ராயுதத்தை எடுத்து ததிசியோட மார்பிள அடிக்க அவர் ரத்தம் கக்கி துடிதுடிச்சு மயங்கி விழுந்துட்டாரு. மயக்கம் தெளிஞ்சு நினைவு வந்ததும் முனிவர் அரண்மனையை விட்டு வெளியேறிட்டாரு. மன்னன் சுபனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிற ததிசி முனிவர் சுக்ராச்சாரியார நினைச்சு தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் தவத்தோட முடிவுல சுக்ராச்சாரியார் வந்ததும் நடந்ததை எல்லாம் சொல்லி மன்னனோட வஜ்ராயுதத்தால காயம் பண்றதுக்கு முன்னாடி இருந்த உடம்ப நான் திரும்ப பெறணும்னு வேண்டிக்கிட்டாரு. அதுக்கு சுக்ராச்சாரியார் எனக்கு அந்த அளவு சக்தி இல்ல, நீ ஈசனை கும்பிட்டு உனக்கு வேணுங்கிற வரத்தை வாங்கிக்கோன்னு அறிவுரை சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. ததிசி முனிவரும் சிவபெருமான வழிபட அவரும் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. முனிவர் வஜ்ராயுதத்தால காயம் படாத உடம்பை எனக்கு கொடுங்கன்னு கேக்குறாரு. சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும்னு அந்த வரத்தை ததிசி முனிவருக்கு கொடுத்துட்டாரு. வரம் கிடைச்சதும் ததிசி முனிவர் அரசனோட அரண்மனைக்கு வர்றாரு. வந்தவர் நேர மன்னன் கிட்ட வந்து இப்போ உன்னோட பலத்தை காட்டுன்னு சொல்றாரு. மன்னனும் மறுபடியும் முனிவரை வஜ்ராயுதத்தால தாக்க அந்த வஜ்ராயுதம் பொடி பொடியா சிதறி போயிடுச்சு. முனிவர் மன்னனை பார்த்து கேலியா சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. சுபனுக்கு என்ன ஆச்சுன்னே புரியல. வஜ்ராயுதம் எப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைச்சு ஒரு கவலையோடையே விஷ்ணுவை குறிச்சு தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவரும் அவன் முன்னாடி வர மன்னன் நடந்ததையெல்லாம் சொல்லி ததிசியோட உடம்ப சோதிக்க எனக்கு ஒரு ஆயுதம் வேணும்னு கேக்குறான். அதுக்கு விஷ்ணு பகவான் சிவனோட அருள் கிடைச்ச முனிவரை தலைகுனிய வைக்கிறது எப்படி
நடக்கும். இருந்தாலும் நானே அந்தணனா அங்க போய் 2 பேருக்கும் சமரசம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி வந்த விஷ்ணுவை பார்த்த முனிவர், பரந்தாமா, உன் பக்தனுக்கு அருள் செய்ய எதுக்கு இந்த வேஷம்னு கேட்க, உடனே விஷ்ணு தன்னோட சுய ரூபத்துல முனிவர் முன்னாடி வர்றாரு. அவர் ததீசி கிட்ட, சிவனோட அருள் கிடைச்ச உன்னால ஆகாதது எதுவுமே இல்ல. மன்னன் சுபன் என்னோட பக்தன், அதனால அவன் கூட நீ நட்பா இருக்கணும்ங்கிறது தான் என்னோட வேண்டுகோள்னு சொல்றாரு. ஆனா ததீசி அதை ஏத்துக்கல. நான் நேர்ல வந்து கேட்டுமே நீ ஏத்துக்கலையான்னு விஷ்ணு பகவான் கோபப்பட்டு அவர் மேல சக்கராயுதத்தை வீசுறாரு. முனிவர் சிவபெருமான நினைச்சு தியானம் செய்யறாரு. அந்த சக்கரம் முனிவரை 3 தடவை சுத்திட்டு விஷ்ணு கிட்டயே திரும்பி போயிடுச்சு. அப்போ முனிவர் விஷ்ணு பகவான் கிட்ட, இந்த சக்கரம் நீலகண்டன் கொடுத்தது தானே, அது அவரோட பக்தருக்கு எப்படி துன்பம் கொடுக்கும்னு கேட்டிருக்காரு. இந்த போர்ல விஷ்ணுவுக்கு உதவ வந்த தேவர்கள் எல்லாருமே தோத்து ஓடி போயிட்டாங்க. தனி ஆளா நின்னு மாயையால முனிவரை குழப்ப பார்த்தாரு விஷ்ணு பகவான். ஆனா சிவன் கொடுத்த ஞானக்கண் மூலமா முனிவரால எல்லாத்தையுமே நல்லா பார்க்க முடிஞ்சிருக்கு. இப்படி ததீசி முனிவரை வெல்ல முடியாம விஷ்ணு பகவான் மயங்கி இருக்கும் போதே அங்க பிரம்மா சிவபெருமான் எல்லாம் வந்து 2 பேரையும் கோபம் இல்லாம சாந்தமா இருக்க சொன்னாங்க. விஷ்ணு பகவானும் ததீசி கிட்ட அவர் தவத்துக்கு தலை வணங்குறதா சொல்லிட்டு பார்க்கடலுக்கு திரும்பி போயிட்டாரு. இத பார்த்த சுபன் பார்க்கடலுக்கு போய் விஷ்ணு கிட்ட, எனக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டீங்களேன்னு கேட்க, விஷ்ணு பகவானோ பகைய விட்டுட்டு முனிவர் கூட நட்பா இருன்னு அறிவுரை சொல்றாரு. அவர் சொல்றதை ஏத்துக்கிட்ட மன்னனும் ததீசிய வணங்கி நான் செஞ்ச குற்றத்தை மன்னிச்சிருங்கன்னு வேண்டான். முனிவரும் முதல் இருந்த மாதிரியே அவர் கூட நட்பா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து நந்தி காலனை தாண்டி போன கதைய சொல்ல ஆரம்பிச்சாராம். சிலாதர்னு ஒரு முனிவர் தேவேந்திரனை நோக்கி தவம் செஞ்சிருக்காரு. இந்திரன் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்க, சிலாதர் சாவே இல்லாத ஒரு மகன் எனக்கு வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு இந்திரன், பிரம்மாவுக்கே ஒரு நாள் சாவு வரும், அதனால அப்படி ஒரு பிள்ளை கிடைக்க உனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சிலாதர் ஈசனை வேண்டி பல வருஷம் தவம் செஞ்சிருக்காரு. அந்த தவத்துல அவர் உடம்புல எலும்ப தவிர மத்த எதுவுமே இல்லையா. அப்போ சிவபெருமான் அவர் முன்னாடி வந்து அவர் உடம்ப முன்ன மாதிரியே ஆக்கி, நீ கேட்டபடியே நானே உனக்கு மகனா நந்திங்கிற பேர்ல பிறக்கிறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. சிலாதரும் மகிழ்ச்சியோட வாழ ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவர் ஒரு யாகம் செய்யறாரு. அதுல இருந்து அவருக்கு நந்தி தேவர் பிறந்தாரு. அவருக்கு 3 கண்ணும் 4 கைகளும் இருந்திருக்கு. ஒரு கையில சூலம், இன்னொரு கையில கதைன்னு வைர கவசத்தோட அவர் இருந்திருக்காரு. அப்போ கந்தர்வர்கள் பாட்டு பாடி இருக்காங்க. தேவலோக பெண்கள் எல்லாரும் நடனம் ஆடி இருக்காங்க. நந்திய சிலாதர் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போனப்போ அவர் சாதாரண மனித குழந்தையா மாறிட்டாரு. 7 வயசுலேயே அவர் எல்லா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டாரு. மித்ரவர்ணர்னு 2 தேவர்கள் ஒரு தடவை சிலாதரை பார்க்க வந்தாங்க. அவங்க கிட்ட சிலாதர் தன்னோட மகனை அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு. அப்போ அவங்க சிலாதர் கிட்ட, நந்தியோட உடம்புல எல்லா நல்ல அடையாளங்களும் இருக்கு, ஆனா அவன் 8 வயசுக்குள்ளேயே மரணம் அடைவான்னு சொல்றாங்க. இத கேட்டதும் சிலாதர் இடிஞ்சு போயிடுறாரு. தந்தையோட வருத்தத்தை பார்க்க முடியாத நந்தி சிவபெருமான நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. தவம்னாலும் தவம், அப்படி ஒரு தவம். பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாம ஜபிச்சுக்கிட்டே இருந்ததுனால நந்தியோட தவ வலிமை கூடிக்கிட்டே போயிருந்திருக்கு. அவரோட தேஜஸ தேவர்களாலேயே பார்க்க முடியல. அந்த அளவு அவர் கடுமையான தவம் இருந்திருக்காரு. அப்போ சிவபெருமான் நந்தி முன்னாடி வந்து, நந்திக்கு இறப்பே இல்ல, அவன் எப்பவும் என் கூடவே இருப்பான்னு சொல்லிட்டு தான் கழுத்துல இருந்த ஒரு கழுத்தணியை எடுத்து நந்தியோட கழுத்துல போட்டாரு. உடனே நந்தி ஒரு தெய்வ வடிவத்தை அடைஞ்சு 10 கைகள் 3 கண்களோட வந்த அவரை பார்வதி தன் மகனா ஏத்துக்கிட்டாங்க. அன்னையில இருந்து அவர் கணங்களுக்கு தலைவனா சிவ தொண்டு செஞ்சுட்டு வர்றாரு. இந்த லிங்க புராணத்துல யுகங்கள் பத்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்கள் இருக்கு. கிருத யுகத்துல மக்கள் எப்பவும் ஈசனை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. தர்ம தேவதைக்கு 4 கால்கள் இருக்கும். எல்லாருக்கும் ஆயுசு ஒரே மாதிரியே இருக்கும். ஜாதி பிரிவுகள் இல்லாம மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஆசிரம பிரிவுகளும் இங்க இருக்காது. எல்லாரும் ஞானத்துல தெளிஞ்சு சிவனோட அருளை பெற்றவங்களா இருப்பாங்க. எல்லா இடமும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். மக்கள் சாத்வீகமான குணத்தோட பொறாமை, கோல் சொல்றது இதெல்லாம் இல்லாம எல்லா உலகத்துக்கும் போயிட்டு வருவாங்க. அடுத்து திரேதா யுகம். இந்த யுகத்துல பெரிய வேள்விகள் செய்வாங்க. தர்ம தேவதை ஒரு காலை இழந்து 3 கால்களோட இருக்கும். நல்லா மழை பெய்யும். மரம் செடி கொடி எல்லாம் நல்லா வளர்ந்து காய் பழங்கள் நிறைய கிடைக்கும். மக்கள் கோபப்பட்டு சண்டை போடுவாங்க. மக்கள் தங்கம், பொருள், நல்ல துணி, அறுசுவை சாப்பாடு இதெல்லாம் மேல ஆசை வச்சிருப்பாங்க. எல்லாருமே வசதியான வாழ்க்கை வாழ்வாங்க. மன்னர்கள் நாட்டை பெருக்க போர் செய்வாங்க. வசதி இல்லாதவங்களை பலம் உள்ளவங்க கஷ்டப்படுத்துவாங்க. சில அரசர்கள் தர்ம வழியில போய் பெரிய பதவியை அடைவாங்க. அடுத்து துவாபர யுகம். இந்த யுகத்துல மக்களுக்கு கோபம், போட்டி மனப்பான்மை, சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கும். இந்த யுகத்துல தர்ம தேவதை 2 கால்களை இழந்து 2 கால்கள்லயே நிக்கும். மக்கள் பாவம் எது புண்ணியம் எதுன்னு தெரியாம மனசு குழம்பி போய் தவிப்பாங்க. எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கும். வியாசர் வேதங்களை 4ஆ பிரிப்பாரு. புராணங்களையும் எழுதுவாரு.
சொல்லியிருக்காரு. அடுத்து கலியுகம். இந்த யுகத்துல உண்மையான ஞானம் குறைஞ்சு தானம் கொடுக்கறது அதிகமா இருக்கும். தர்ம தேவதை இந்த யுகத்துல 3 கால்களையும் இழந்து ஒரே கால்ல நிக்கும். அநியாயம் தலை தூக்கி நின்னு பொய், கொடுமை, இழப்பு, திருட்டு, ஏமாத்துறது, கொலை, கொள்ளை இதெல்லாம் அதிகமா இருக்கும். அந்தணர்கள், அரசர்கள், வியாபாரிகள் பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆளாவாங்க. மக்கள் ஒழுக்கம் தவறி நடப்பாங்க. மன்னர்கள் பணத்தையும் பொருளையும் சேர்க்கறதிலேயே கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அந்தணர்கள் வேதம் வேள்வியை பின்பற்றாம சுகபோகமா வாழ்வாங்க. வியாபாரிகள் பேராசை கொண்டு தப்பான வழியில போவாங்க. சன்னியாசி வேஷம் போடுறவங்க அதிகமா இருப்பாங்க. பெண்கள் கிட்டையும் ஒழுக்கம் குறைவா இருக்கும். கிருத யுகத்துல 1 வருஷம் தவம் செஞ்சா கிடைக்கிற பலன் திரேதா யுகத்துல 3 மாசத்துல கிடைக்கும். துவாபர யுகத்துல ஒரே மாசத்துல கிடைக்கும். கலியுகத்துல கடவுள் மேல பக்தி வச்சு சுத்தமான மனசோட பூஜை செஞ்சா ஒரே நாள்ல அருளும் அந்த பலனும் கிடைக்கும். சிவனோட திருவடியில சரணடைஞ்சு அவர்தான் எல்லாமேன்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்சம் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ஈசனோட பல ரூபங்கள் பத்தி பார்க்கலாம். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமோ அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு. ஆதியும் முடிவும் இல்லாத அந்த பெரிய ஒளிச்சுடரா இருக்கிறவரும் ஓம்ங்கிற பிரணவ வடிவமானவரும் ஞான வடிவமானவருமான சிவபெருமானுக்கு அவரவர் செய்யற வேலை ஆசைக்கு ஏத்த மாதிரி பலவிதமான உருவங்கள் இருக்கு. சிவபெருமானோட தலைதான் சொர்க்கம், தொப்புள் தான் ஆகாயம், சூரியன், சந்திரன், நெருப்பு இதெல்லாம் 3 கண்கள், திசைகள் தான் காதுகள், பாதாளம் தான் பாதம், விண்மீன்கள் தான் முத்துமாலை, வானத்து தேவர்கள் தான் தோள்கள், அலை அடிக்கிற கடல்கள் தான் ஆடை, ஞானம் தான் ஒளி, மேகங்கள் தான் சடைமுடி, காத்து தான் மூச்சு, பிரகிருதி தான் தேவி. இப்படி இயற்கை வடிவத்துல சிவனை பார்ப்பாங்க. அவர் முகத்துல இருந்து அந்தணர்கள், தோள்கள்ல இருந்து இந்திரன், விஷ்ணு, தொடையில இருந்து வியாபாரிகள், மத்தவங்க பாதத்துல இருந்து பிறந்தாங்க. தியானம் செஞ்சு பெரிய நிலை அடைஞ்சவங்க அவங்க மனசுல ஒளிமயமான அந்த சிவனை கும்பிட்டு அவர்தான் அருள்னு போற்றுவாங்க. அந்த லிங்கம் வாயிக லிங்கம்னு சொல்லப்படுது. சிவபெருமான் பார்வதி தேவியோடவும் முருகனோடவும் பிறைச்சந்திரனை அணிஞ்சவராவும் காணப்படுறது சோமாஸ்கந்த மூர்த்தி. திரிசூலம் வச்சு 4 கைகள் 3 கண்கள் ஒரே பாதம்னு இருக்கிறவர் ஏகபாத மூர்த்தி. 2 முகம் 7 கைகள் 3 பாதம் கொண்ட வடிவம் யக்ஞ தேவன். உமா மகேஸ்வரரா ரிஷபம் மேல தோன்றுறது ஒரு ரூபம். நந்தியோட சிவனோட படை வீரர்கள் எல்லாம் சிவனை கும்பிடுற உருவம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு கையில உடுக்கை, இன்னொன்னுல நெருப்பு, தூக்கின பாதம், ஒரு கை தொங்க, இன்னொன்னு அபயமா காட்டி நடனமாடுற உருவம் நடராஜர். சிவனோட 5 தோற்றங்கள்ல ஏற்கனவே பார்த்த வாமதேவம், தத்புருஷம், அகோர ரூபம் இருக்கு. இடுப்புல சிங்கத்தோட தோல், தோள்கள்ல தங்க நகை, மார்புல சங்கு மணிகள், சடையில சின்ன சந்திரன், கையில ரத்தம் வச்ச மண்டையோடுன்னு இருக்கிற உருவம் ஒண்ணு. பயப்படாதேன்னு சொல்ற கை, வரம் கொடுக்கிற கை, சோளம் வச்சிருக்கிற கை, தாமரை வச்ச கைன்னு 4 கைகளோட இருக்கிற உருவம் ஒண்ணு. நெற்றிக்கண்ல இருந்து நெருப்பு பொழிய மண்டையோட்டு மாலை போட்டு பிரம்மா, விஷ்ணு, பாம்பு இதையெல்லாம் கையில வச்சு சுடுகாட்டுல திருநீரு பூசி ஆடுற நடன உருவம் ஒண்ணு. ஜலந்தரன்கிற அசுரனை கால் கட்டை விரலால பூமியில ஒரு வட்டம் போட்டு அந்த சக்கரத்தால அவன் உயிரை வாங்கின ஜலந்தராசுர வதமூர்த்தி வடிவம் ஒண்ணு. கூர்மையான சூலம் வச்சு பார்வதிய அணைச்சு லிங்கத்துல இருந்து தோன்றி யமனை அழிச்ச காலசம்ஹார மூர்த்தி ரூபம் ஒண்ணு. தேவர்கள் செஞ்ச தேர்ல இருந்து முப்புறங்களையும் சிரிப்பால எரிச்சு சாம்பலாக்கின திரிபுர தகன மூர்த்தி உருவம். முருகனை இடது தொடை மேல வச்சு அருள் செய்யற குகானுக்கிரக மூர்த்தி. அதே மாதிரி விநாயகரை தூக்கி வச்சு விநாயக அனுகிரக மூர்த்தி. சப்த மாதர்களுக்கு அருள் செஞ்ச சப்த கன்னியர் அனுகிரக மூர்த்தி. காளியான துர்க்கைக்கு அருள் செய்யற துர்கானுகிரக மூர்த்தி. அதுக்கப்புறம் ஜோதிலிங்க மூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, பைரவ மூர்த்தி. இதெல்லாம் மட்டும் இல்லாம சிவபெருமான் சும்மா விளையாட்டா எடுத்த கோலங்கள் எதை வடிவமைச்சு கும்பிட்டாலும் அந்த சிவனோட பெரிய அருளை பெற்று நம்ம பாவங்கள் எல்லாம் நீங்கி எப்பவும் அவர் கால் நிழல்ல வாழ்ற பாக்கியம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்படி லிங்க புராணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற சூதர்கிட்ட மத்த முனிவர்கள் நந்திகேஸ்வரர் கிட்ட சனத்குமாரர் உபதேசம் செஞ்ச பாசுபத விரதம் பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் பாசுபத விரதத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரம்மா மாதிரி இருக்கிற தேவர்கள் எல்லாம் கைலாயத்துல இருக்கிற ஈசனை கும்பிட்டு எங்களுக்கு பசு பாசம் நீங்க அருள் செய்யுங்கன்னு வேண்டிக்கிட்டாங்களாம். அதாவது எங்களுக்கு உயிர்ங்கிற கட்டு, ஆசை இதெல்லாம் நீங்கிறதுக்கு அருள் செய்யுங்கன்னு வேண்டிக்கிட்டாங்க. அதுக்கு சிவன் பாசுபத விரதத்தை செய்ய சொல்ல அவங்களும் அதை செஞ்சு உயிர் கட்டுல இருந்து விடுபட்டிருக்காங்க. இந்த பாசுபத விரதம் 1000 அஸ்வமேதம் யாகம் செஞ்சா கிடைக்கிற பலனை தரக்கூடியது. இந்த விரதத்தை எப்படி செய்யணும்னா சித்திரை மாசத்துல படிகலிங்கத்துல சிவபெருமான ஆவாகனம் செஞ்சு அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் பண்ணி தங்க தாமரைக்கு நடுவுல வச்சு நல்ல வாசனை உள்ள பூக்களால அர்ச்சிச்சு ஊதுபத்தி, தீபம், நைவேத்தியம் எல்லாம் படைச்சு சிவபெருமான்
சிவபெருமானோட பேரை மனசுருக சொல்லி கும்பிடணும். தெற்குல அகில், மேற்குல மனோசிலை, வடக்குல சந்தனம், கிழக்குல அரிதாரம்னு இதையெல்லாம் பீடத்துக்கு பக்கத்துல வச்சு சிவபெருமான வணங்கணும். வைகாசி மாசத்துல வைரலிங்கத்தையும், ஆணியில மரகத லிங்கத்தையும், ஆடியில முத்து லிங்கத்தையும், ஆவணியில நீல லிங்கத்தையும், புரட்டாசியில மரகத லிங்கத்தையும், ஐப்பசியில கோமேதக லிங்கத்தையும், கார்த்திகையில பவள லிங்கத்தையும், மார்கழியில வைடூரிய லிங்கத்தையும், தையில புஷ்பராக லிங்கத்தையும், மாசியில சூரியகாந்த கல்லால ஆன லிங்கத்தையும், பங்குனியில பளிங்கு கல்லால ஆன லிங்கத்தையும் வச்சு சிவபெருமான கும்பிடணும். ரத்தின கற்களுக்கு பதிலா தங்கம், வெள்ளி, செம்பால செஞ்ச லிங்கங்களையும் பூஜை செய்யலாம். இப்படி 12 மாசமும் நல்லா பூஜை செஞ்சு அந்தணர்களுக்கு சாப்பாடு மாதிரி உபசரிப்புகள் செஞ்சு அவங்கள சிவபெருமானா நினைச்சு கும்பிட்டு அந்த லிங்கங்களை தானம் பண்ணணும். பூஜை செஞ்ச லிங்கங்களை சிவன் கோயில்லையும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வியபோகன ஸ்தோத்திரம்ங்கிற பாட்டை சொல்லி சிவபெருமான புகழ்ந்து பாடணும். இப்படி செய்யறவங்க பசுபாசம் நீங்கி சிவலோகத்தை அடைவாங்க. வியபோகன ஸ்தோத்திரம்ங்கிறது இதுதான். நம சிவாய சுத்தாய நிர்மலாய யசஸ்வினே துஷ்டாந்தகாய சர்வாய பவாய பரமாதிமனே இதுல இருந்துதான் இந்த துதி ஆரம்பிக்கும். அடுத்து உமா மகேஸ்வர விரதம் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். அஷ்டமி சதுர்த்தசி நாட்கள்ல உபவாசம் இருந்து 1 வருஷம் விரதம் இருக்கணும். விரதம் முடிஞ்ச பின்னாடி தங்கத்தாலேயோ வெள்ளியாலேயோ ஒரு லிங்கத்தை அழகா செஞ்சு பார்வதியோட வச்சு என்னோட வினை தீர்க்கணும்னு வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் மேல தாளத்தோட அந்த லிங்கத்தை சிவன் கோயிலுக்கு கொண்டு போய் அந்தணர்களுக்கு பணத்தோட சேர்த்து தானம் கொடுக்கணும். சுத்த தங்கத்தால செஞ்ச லிங்கத்தோட காளை மாடும் சூலத்தையும் செஞ்சு 1 வருஷம் கும்பிடுறவங்க சிவலோகத்தை அடைவாங்க. இந்த உமா மகேஸ்வர விரதத்தை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பக்தியோட செய்யலாம். சிவபெருமானோட அருளை வேண்டி செய்கிற இந்த விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்சாட்சரத்தை பக்தியோட பூஜை செய்யணும். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தோட பெருமையை பத்தி ஒரு தடவை பார்வதி தேவி சிவபெருமான் கிட்டயே கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈசனும் அந்த மந்திரத்தோட மகிமைய பார்வதிக்கு சொல்லியிருக்காரு. உலகத்தை படைக்கிறதுக்காக வந்த பிரம்மதேவன் படைக்கும் சக்தி கிடைக்க என் அருளை வேண்டி என்ன வழிபட்டாரு. அப்போ வேதங்கள் எல்லாம் போற்றி வணங்குற பஞ்சாட்சரத்தை என் 5 முகத்தாலையும் நான் அவருக்கு உபதேசம் செஞ்சேன். பிரம்மா சகல ஞானத்தையும் பெற்று படைக்க ஆரம்பிச்சதும் அவர்கிட்ட இருந்து 10 பிரம்மாக்கள் வந்தாங்க. அவங்க குடும்ப பாசத்துல சிக்காம இருக்கணும்னு தவம் செஞ்சாங்க. நான் அவங்க முன்னாடி வந்து யோகத்தையும் 5 எழுத்தையும் அவங்களுக்கு உபதேசம் செஞ்சேன். அவங்க அத உலகம் பூரா பரப்பினாங்க. வேதத்தோட சாரமா யாராலையும் விவரிக்க முடியாத உட்பொருளை வச்சிருக்கிறதாவும் முக்தியும் கொடுக்கக்கூடியதாவும் இருக்கிற பஞ்சாட்சரத்தை சொன்னவங்க பிறவி துன்பம் எல்லாம் நீங்கிடும். இந்த பஞ்சாட்சரத்தை எப்படி ஜபிக்கணும்னா சிவபெருமான நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவரோட உருவத்தை மனசுல தெளிவா நினைச்சு அவர் அருள் ஒண்ணுதான் வேணும்னு உருகி 5 எழுத்தை சொல்லணும். இந்த 5 எழுத்தை குரு கிட்ட இருந்து உபதேசமா வாங்கணும். ஒரு நாளைக்கு இத்தனை தடவை சொல்லணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு விரதம் இருந்து ராத்திரி மட்டும் உணவு சாப்பிடணும். ஆற்றங்கரை, கடற்கரை, சிவன் கோயில்னு ஏதாவது ஒரு இடத்துல உடம்பு மனசு 2யும் சுத்தமா வச்சுக்கிட்டு ஈசனை கும்பிட்டுட்டு நம்மளோட வல்வினைகள் எல்லாம் போகணும்னு வேண்டிக்கிட்டு ஜபிக்கணும். தினமும் ஜபம் செய்யறதா இருந்தா பகல்ல சாப்பாட்டுக்கு முன்னாடி சொல்லணும். எண்ணிக்கைய விரலாலையோ விரல் ரேகையாலையோ இல்லைனா மணி கோர்த்த ஜப மாலையாலையோ எண்ணணும். ஜப மாலைனா பவளமணி மாலை, ஸ்படிக மாலை, முத்து மாலை, ருத்ராட்ச மாலைன்னு எது வேணாலும் பயன்படுத்தலாம். சிவனோட திருவடிய மனசுல நினைச்சு ஜபம் செய்யறதுதான் ரொம்ப நல்ல பலனை தரும். இந்த 5 எழுத்தை சொல்றவங்க சுத்தமா இருக்கணும். பஞ்சமா பாதகம் பண்ற எண்ணம் அவங்களுக்கு வரவே கூடாது. சிவனோட திருவடிய தியானம் செஞ்சு கொஞ்சமா உணவு எடுத்துக்கணும். பட்டு துணி விரிச்சு இல்லைனா ஒரு பலகை மேல உட்கார்ந்து ஜெபம் செய்யணும். ஆச்சாரியார் அதாவது குரு தான் கடவுள், கடவுள் தான் ஆச்சாரியார், மந்திரம் தான் கடவுள். அதனால குருவை மதிச்சு அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஜபத்தை தொடங்கணும். தெளிவான மனசுல சிவனோட உருவத்தை தியானம் செஞ்சு அவர் பாதத்தை வணங்கி அருள் வேண்டி பிரார்த்தனை செஞ்சு அமைதியான மலை குகையில உட்கார்ந்து புலன்களை அடக்கி 10 லட்சம் தடவை பஞ்சாட்சரம் சொல்றவங்க வல்வினைகள் எல்லாம் பொடி பொடியாக போக சிவபெருமானோட திருவடி நிழல அடைவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு தடவை சனகாதி முனிவர்கள் சிவபெருமான் கிட்ட வந்து அவங்களுக்கு உபதேசம் செய்யணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சிவன் உபதேசம் செஞ்சது இப்ப நான் சொல்ல போறதுதான். இந்த உலகத்துல உயிர் 4 விதமான பிறப்புகள்ல வந்து போகுது. அந்த 4 விதமான பிறப்புகள் என்னன்னா, செடி கொடியில உற்பிசம், வேர்வையில பிறக்கிறது ஸ்வேதசம், தாயோட கர்ப்பத்துல பிறக்கிறது சராயுசம், முட்டையில பிறக்கிறது அண்டசம், உதிரம், தோல், தசை, எலும்பு, மூளை, கொழுப்புன்னு சொல்ற 6 விஷயத்தோட உயிர் அம்மாவோட வயித்துல பிறக்குது. சாகுற வரைக்கும் இந்த உயிர் துன்பத்தை தான் அனுபவிக்குது. கல்வி 2 வகை. ஒன்னு பரமவித்தை, இன்னொன்னு பரவித்தை. 4 வேதங்களையும் கத்துக்கிட்டு அதனால தெரிஞ்சுக்கிற விஷயம் பரமவித்தை. அறிவால உணரப்படுறது பரவித்தை. அது மட்டும் இல்லாம நிறம், குணம், மாசு, உறுப்புகள்னு எதுவும் இல்லாம கருத்துக்கே எட்டாத
தன்னை தவிர வேற எதுவும் இல்லாத பரம்பொருளை புரிஞ்சுக்கிறதும் பரவித்தை தான். பரம்னும் பரமன்னு சொல்ற அந்த பரம்பொருள் ஒண்ணுதான். படைக்கிறது, காக்குறது, அழிக்கிறதுங்கிற 3 வேலைய அதுதான் செய்யுது. அழிஞ்சு போற உலக பொருட்களை தவிர வேற ஒண்ணு இருக்குன்னு மனசுல தியானம் செஞ்சு அதுல மனசை செலுத்துறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், சித்தம், புத்தி, மனம், அகங்காரம் இதெல்லாம் வச்சிருக்குல்ல நம்ம உயிர், அதுதான் ஜீவாத்மா. 14 இந்திரியமும் 14 வாயுக்களும் கொண்ட மனுஷ உடம்புல 72,000 நரம்புகள் இருக்கு. நம்ம உணவால வர்ற உடல் தான் பூதாத்மா. உயிர் காத்து இருக்கிற கோஷம் இந்திரியாத்மா. மனசுக்குரிய கோஷம் கால ஆன்மா. ஆனந்தமா இருக்கிற கோஷம் சொல்லப்படாம இருக்கிற விஷயான்மா. இதையெல்லாம் எல்லாத்தையும் கத்துக்கிட்ட பெரியவங்க உணர்ந்துக்குவாங்க. நல்ல காரியங்களை செய்யறது மூலமா ஞானம் வரும். ஞானம் வந்ததும் அறிவு தெளிவு பெறும். அடுத்து பரம வைராகியம் வரும். அதனால யோகம் கைகூடும். யோகத்தால அழியாத பேரின்ப வாழ்க்கை கிடைக்கும். ஞானம், தியானம் இதையெல்லாம் செய்யற உயிருக்கு பந்தம் நீங்கிடும். மாயைய தெரிஞ்சவன் பற்றே இல்லாம தன்னை காப்பாத்திக்குவான். பார்வதி தேவிய சக்தினும் ஞான சக்தினும் கிரியா சக்தினும் சொல்றவங்க என் கூட இருக்கிற தேவி என் உடம்புல ஒரு பகுதிதான்னு சிவபெருமான் சொன்னாரு. இந்த உலகத்துல இருக்கிற அசைவுள்ள அசைவில்லாத எல்லாமே மாயையோட விளையாட்டு தான். இப்படி சொன்ன சிவபெருமான் பார்வதியோட முகத்தை பார்க்க சிவபெருமானோட மனச புரிஞ்சுக்கிட்ட பார்வதி அன்னைக்கு பகல்லையே சனகாதியர்களுக்கு இருந்த மயக்கத்தை நீக்கி பிறப்பில்லாத பேரின்ப வீட்டை அடைய அருள் செஞ்சாங்க. அடுத்து லிங்க புராணத்துல இருக்கிற கடைபிடிக்க வேண்டிய ஆச்சார விதிகளை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சூதர் தன்னை சுத்தி இருக்கிற முனிவர்களை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மொத்தம் 8 வகையான சித்திகள் இருக்கு. அணுவ போல சின்னதாகிற சக்தியான அனிமா, பஞ்சு போல லேசா பறக்கிற லகிமா, பருத்து பெரியதாகிற மகிமா, நினைச்ச இடத்துக்கு போற சக்தியான பிராத்தி, பிரகாமியம்ங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற சக்தி, ஈசத்துவம்ங்கிற எல்லாத்தையும் ஆணை செலுத்துற சக்தி, பசித்துவம்ங்கிற நினைச்ச உருவத்தை எடுக்கிறது, சாயுச்சியம்ங்கிற பிறப்பும் இறப்பும் இல்லாம போறது. இந்த 8 சித்திகளும் கிடைச்சவங்க அழியாத பரம்பொருளா 3 பேருக்கும் முதலான ஒளிச்சுடரா இருக்கிற சிவபெருமான புரிஞ்சு சமாதி நிலையில இருந்து முக்தி அடைவாங்க. சித்திகளை பெறாதவங்க கூட சிவபெருமான நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவரை அவங்க மனசுல வச்சு தியானத்தால முக்தி அடைவாங்க. பிறவி கடல்ல இருந்து கரையேறி பிறப்பும் இறப்பும் இல்லாத பேரின்ப வாழ்க்கைய பெற அந்த ஜோதி பிளம்பான ஒளியோட திருவடிய வணங்கணும். பிரம்மச்சாரி நல்ல குருவை பார்த்து உபதேசம் வாங்கி இயமம் நியமம் இதையெல்லாம் குறையில்லாம செஞ்சு நல்ல வழியில பிரம்மச்சரிய வாழ்க்கைய வாழணும். பிரம்மச்சாரி பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும். எல்லாத்தையும் துறந்த சன்னியாசிகளை பார்த்தா 3 தடவை சுத்தி வந்து வணங்கணும். தண்டம், கமண்டலம், குடை, செருப்பு, மான் தோல் இதையெல்லாம் வச்சிருக்கணும். வசிக்கிற இடத்துல தரைய மாட்டு சாணத்தால மெழுகி சுத்தமா வச்சிருக்கணும். அடுத்து தீட்டு காலம் எவ்வளவுன்னு சொல்றேன். அந்தணர்களுக்கு 10 நாட்களும், அரசர்களுக்கு 12 நாட்களும், வியாபாரிகளுக்கு 15 நாட்களும், மத்தவங்களுக்கு 30 நாட்களும் தீட்டு உண்டு. பெண்கள் தீட்டான 4வது நாள் விடிகாலையில குளிச்சு சூரியனை பார்த்து பால் இல்லைனா பஞ்சகவ்யம் சாப்பிடணும். இந்த 4வது நாள்ல இருந்து வர்ற 4, 6, 8, 10, 12, 14, 16 நாட்களோட கணவனோட சேர்ந்த ஆண் குழந்தையும் மத்த நாட்கள்ல சேர்ந்தா பெண் குழந்தையும் கிடைக்கும். துறவிகள் அவங்க இடத்தை தேடி வர்ற சாப்பாட்டை சாப்பிடணும். எது மேலையும் ஆசை வைக்க கூடாது. கெட்ட சகுனங்களையும் கெட்ட கனவுகளையும் கண்டவங்க வடக்கு திசைக்கு போய் பஞ்சகவ்யத்துல ஏதாவது ஒன்ன சாப்பிட்டு ஓம்னு சொல்லி சிவபெருமான தியானம் செஞ்சு வேண்டிக்கிட்டா அந்த தோஷம் நீங்கி துர்பலன் கிடைக்காது. இப்போ காசி நகரத்தோட சிறப்ப சொல்றேன்னு சூதர் மத்த முனிவர்கள் கிட்ட சொல்றாரு. காசியோட மகிமை ரொம்ப அதிகம். இந்த உலகத்திலேயே முக்தி கொடுக்கிற நகரம்னா அது காசிதான். இந்த இடத்துல சிவபெருமான் எப்பவும் இருக்கிறதால இதுக்கு அவிமுக்தேஸ்வரம்னு ஒரு பேர் இருக்கு. அவ்வியன்கிற முனிவர் காசியில சிவபெருமான கும்பிட்டு மோட்சம் அடைஞ்சாரு. குபேரன் இங்கதான் நவநிதிகளை அடைஞ்சாரு. சம்வர்தன் ஒருத்தன் இங்க சிவபெருமான வழிபட்டு சிவனோட திருவடியில என்றும் நீங்காத வாழ்க்கைய அடைஞ்சான். வியாசர் இங்கதான் சிவனோட திருவடிய சேர்ந்தாரு. விஷ்ணு, பிரம்மா, அக்னி, சூரியன், சந்திரன், இந்திரன் எல்லாரும் இந்த காசியில சிவனை கும்பிட்டு அவர் அருளை அடைஞ்சாங்க. காமதேனு பசு காசியில லிங்க வடிவத்துல சிவனை கும்பிட்டு பேரு அடைஞ்சிச்சு. இந்த இடத்துக்கு பேரு கோபிந்திரேக்கம். அந்த லிங்கத்தோட பேரு கோபியேஸ்வரர். இங்க பிரம்மா ஒரு குளம் பக்கத்துல கபிலாகாரம்ங்கிற லிங்கத்தை வச்சு வணங்கினாரு. அதுக்கு ரிஷபத்துவாசன் அர்த்தம். இன்னொரு லிங்கத்தை ஒரு குளம் பக்கத்துல வச்சாரு. விஷ்ணு பகவான் வணங்கின அந்த லிங்கத்துக்கு அரண்ய சர்பியேஸ்வரர்னு பேர் வந்துச்சு. பிரம்மன் கும்பிட்ட இன்னொரு லிங்கத்துக்கு இச்வலினேஸ்வரர்னு பேர் வந்திருக்கு. பர்வதராஜன் காசியில கும்பிட்ட லிங்கம் சைலேஸ்வரர். பிரம்மன் ஸ்தாபிச்ச இன்னொரு லிங்கத்தை அசுரர்களும் தேவர்களும் வணங்கினாங்க. அதுக்கு பேரு மத்திமேசர். சுக்ராச்சாரியார் செஞ்சது சுக்கரேஸ்வரர். இந்த இடத்துல உயிர் விடுற மனுஷன் மட்டும் இல்ல, மத்த எந்த உயிரா இருந்தாலும் முக்தி கண்டிப்பா கிடைக்கும். பிரளயம் வரும்போது அழியாம இருக்கிற இந்த இடத்துக்கு தான் அவிமுக்தம்னு பேரு. இப்படி காசியோட சிறப்பை பத்தி பார்வதி தேவிக்கு சொன்ன சிவன் அந்த அவிமுக்தீஸ்வரர் லிங்கத்துல மறைஞ்சு போனாரு. அதனாலதான் படிச்சவங்க அவங்க ஆயுசு முடிகிற
காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு காசிக்கு போய் தங்கி கங்கையில குளிச்சு ஓம்னு சொல்லி சிவபெருமானோட திருவடிய ஒரு நிமிஷம் கூட மறக்காம நினைச்சு உயிரை விட்டு பிறப்பில்லாத பேரின்ப மோட்சத்தை அடைவாங்க. இப்போ ஒரு அசுரன் எப்படி கணங்களுக்கு தலைவனான பதவியை அடைஞ்சான்ங்கிற கதையை தெரிஞ்சுக்குவோம். அந்தகாசுரன்கிறவன் சிவனை தவிர வேற யாராலையும் ஜெயிக்க முடியாத பெரிய பராக்கிரமம் வேணும்னு பிரம்மன் கிட்ட வரம் கேட்டான். இவன் இரண்யாட்சனோட மகன். அவன் திக்விஜயம் போய் உலகத்தை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவலோகத்தை போய் சுத்தி வளைச்சான். தேவர்கள் விஷ்ணு கிட்ட உதவி கேட்க போக அந்த அசுரன் வைகுண்டத்தையும் கைப்பற்றினான். சிவபெருமானால மட்டும்தான் அவனுக்கு சாவு வரணும்னு வரம் வாங்கினதுனால எல்லாரும் சிவபெருமான் கிட்டயே போய் முறையிட்டாங்க. ஈசனும் பயப்படாதீங்கன்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்தகாசுரன் அங்க வந்து சிவபெருமான வணங்கி தேவர்களை விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு ஈசன் சிரிச்சுக்கிட்டே தேவர்களை நீ விட்டுட்டு போன்னு அந்தகன் கிட்ட சொன்னப்போ அவன் சிவபெருமானையே எதிர்க்க ஆரம்பிக்கிறான். இதனால ரொம்ப கோபப்படுற சிவபெருமான் அசுரர்களை அழிச்சு அந்தகாசுரனை சூலத்தால குத்தி உயரமா தூக்கி நிறுத்தினாரு. அந்தகனோட உடம்புல இருந்து ரத்தம் வழிய வழிய அவனோட திமிர் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சுச்சு. சிவபெருமானோட கை பட்டதால அவனோட பாவங்கள் எல்லாம் நீங்கி அவனோட நல்ல குணம் அதிகமாகி அவன் கைகளை கூப்பி ஈசனை கும்பிட்டான். தன்னை சரணடைஞ்ச அந்த அந்தகனை சூலத்துல இருந்து சிவபெருமான் இறக்கி விடுறாரு. அவன் சிவபெருமான சுத்தி வந்து வணங்கினான். ஈசனோட கை பட்டதனால அவனோட உடம்பு தங்கமா மாறி புனிதமாவும் மாறிடுச்சு. அவனை சிவபெருமான் கணங்களுக்கு தலைவனா மாத்தினாரு. இரண்யாட்சன் பன்றி வடிவம் எடுத்து வந்த விஷ்ணுவை எதிர்த்து போர் செய்கிறான். அந்த வராக அவதாரம் எடுத்து வந்த விஷ்ணு பகவான் அசுரன் மேல பாஞ்சு போய் அவனை கீழே தள்ளி அவன் மார்பு மேல ஏறி நின்னு தன்னோட கூர்மையான கோரை பற்களால மார்பை கிழிச்சு ரத்தத்தோட சேர்ந்து அவனோட உயிரையும் குடிச்சு அவன் ஒளிச்சு வச்சிருந்த பூமியை மீட்டு தன் கொம்புகள்ல தூக்கிட்டு வெளியே வந்தாரு. இத பார்த்த தேவர்களும் பூமாதேவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அரக்கனை கொன்னதுக்கு அப்புறமும் விஷ்ணுவோட கோபம் அடங்கலையாம். அதனால பயந்த தேவர்கள் எல்லாருமே சிவபெருமான் கிட்ட போய் முறையிட அவர் விஷ்ணு கிட்ட போய் கடவாய் கொம்புகள்ல ஒன்ன பிடிச்சு ஒடிச்சாராம். அப்போ பன்றி வடிவத்துல இருந்த விஷ்ணு பகவான் தன்னோட உண்மையான உருவத்தை அடைஞ்சு சிவபெருமான புகழ்ந்து வணங்கினாரு. இப்படி வராகரோட கோபத்தை அடக்கின மாதிரியே நரசிம்மரோட கோபத்தையும் சிவபெருமான் தான் அடக்கியிருக்காரு. பக்த பிரகலாதன் தன்னோட அப்பாவான இரண்ய கசிபு கிட்ட நீங்க விஷ்ணு பகவான் கிட்ட பகை வச்சுக்காதீங்க, உங்களுக்கு அழிவு வராம இருக்கணும்னா அவர் மேல பக்தி வைங்கன்னு வேண்டான். அதுக்கு இரண்ய கசிபு இப்போ அந்த விஷ்ணு வந்து உன்னை காப்பாத்தட்டும்னு சொல்லி ஒரு தூணை உதைக்க அதுல இருந்து விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து இரண்ய கசிபுவை கொன்னாரு. தேவர்கள் விஷ்ணுவை புகழ்ந்து நீங்க சாந்தம் அடையணும்னு வேண்டினாங்க. லக்ஷ்மியும் பிரகலாதனும் கூட வழிபட்டாங்க. இரண்யனோட மார்பை கிழிச்சு ரத்தத்தோட உயிரையும் குடிச்ச விஷ்ணுவோட வெறி அடங்காததால அவரை சாந்தப்படுத்தணும்னு தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க. சிவபெருமானும் சரபம்ங்கிற பறவை வடிவம் எடுத்து நரசிம்மர் முன்னாடி வந்தாரு. சரபமும் நரசிம்மமும் சரிக்கு சரி சண்டை போட்டாங்க. கடைசியில நரசிம்மர் களைப்படைய ஆரம்பிக்க சிவபெருமான் அவரோட தோலை கிழிச்சு உரிச்சு தன் மேல போத்திக்கிட்டாராம். நரசிம்மரோட வெறி அடங்கி அவர் சாந்தம் அடைஞ்சாரு. சிவபெருமானோ சரபேஸ்வரரா நரசிம்மரோட உக்கிரத்தை அடக்குனாரு. இப்போ சிவபெருமானோட லீலைகளை சொல்றேன் கேளுங்க. ஜலந்திரன் ஒரு அசுரன் இருந்தான். ஜலத்துல பிறந்ததுனாலதான் அவனுக்கு ஜலந்திரன் பேரு. ஜலம்னா தண்ணி. இவன் சிவபெருமான நோக்கி பயங்கரமா தவம் செஞ்சு என்ன தேவர்கள் யாரும் ஜெயிக்க கூடாதுன்னு வரம் வாங்கிட்டான். அந்த வரத்தினால ரொம்ப பலசாலியும் ஆகிட்டான். அதனால அவனுக்கு அகந்தை அதிகமாயிடுச்சு. ஈசன் கிட்ட வரம் வாங்கின கர்வத்தினால இந்திரன், அக்னி, யமன், வாயுன்னு எல்லா தேவர்களோடையும் போரிட்டு அவங்கள ஓட ஓட விரட்டுறான். அடுத்து வைகுண்டத்துக்கு போறான். அங்க திருமால் கருடன் மேல வந்து அவன் கூட போரிட்டாரு. ஆனா ஜலந்திரனை ஜெயிக்க முடியல. அப்போதான் இவனை சிவபெருமானாலதான் கொல்ல முடியும்ங்கிறது மகாவிஷ்ணுக்கு ஞாபகம் வருது. அதனால திருமால் ஒரு மாயைய இருளா உருவாக்கி அதுல மறைஞ்சிடுறாரு. மகாவிஷ்ணு மறைஞ்சத அவர் தோல்வி பயத்துல ஓடிட்டார்னு நினைச்சு ஜலந்திரன் விஷ்ணுவே நம்ம கிட்ட தோத்துட்டாருன்னா இனிமே இந்த உலகத்துல நம்மள ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்ல, நான் தான் எல்லாத்துக்கும் தலைவன்னு ரொம்ப திமிரோட திரிய ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு நாள் அவன் மனசுல எல்லாரும் நமக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க, எஞ்சி இருக்கிறது பரமசிவன் மட்டும் தான், அவரையும் போர்ல ஜெயிச்சிட்டா நம்மள முழு முதற் தலைவர்னு எல்லாரும் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறான். உடனே சிவபெருமான் கிட்ட போய் நான் உங்க கூட சண்டை போட வந்திருக்கேன், போருக்கு தயாரா இருங்கன்னு அழைக்கிறான். சிவபெருமான் இத ஒரு பொருட்டாவே நினைக்கல. அவர் சும்மா தன்னோட பெருவிரலை எடுத்து கடலுக்குள்ள விட்டு மெதுவா அசைச்சாரு. அவ்வளவுதான், கடலுக்குள்ள இருந்து சுதர்சன சக்கரம் ஒண்ணு வெளியே வந்து கீழே விழுந்துச்சு. சிவபெருமான் உடனே ஜலந்திரனை பார்த்து, ஜலந்திரா இந்த சக்கரத்தை தூக்கி உன்னோட தோள் மேல வைக்க முடியுமான்னு பாரு, நீ அதை செஞ்சுட்டேனா உன் கூட நான் கண்டிப்பா போர் செய்கிறேன்னு சொல்றாரு. அந்த சக்கரம் தூக்க முடியாத அளவுக்கு பலம் வாய்ந்ததா இருக்கு. ஆனா ஜலந்திரன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு எப்படியோ அதை பலம் கொண்ட மட்டும் தூக்கி தன்னோட தோள் மேல வச்சுட்டான். அவ்வளவுதான், அந்த சுதர்சன சக்கரம் அடுத்த நொடியே ஜலந்திரனோட
தலைய உடம்புல இருந்து துண்டிச்சிடுச்சு. தனக்கு கிடைச்ச வரத்தை நல்ல விதத்துல பயன்படுத்தாம தீய வழியில பயன்படுத்தின ஜலந்தரன்கிற அசுரன் அந்த இடத்திலேயே தன்னோட உயிரை விட்டுட்டான். அந்த சமயத்துல அவனோட மனைவிகள் அங்க வந்து அவனோட உடம்ப பார்த்து அழுது புலம்புறாங்க. அப்போ சிவபெருமான் அவங்க கிட்ட, இவன் என் கையால இறந்ததால நல்ல உலகத்துக்கு போயிருக்கான், அதனால கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் செஞ்சாரு. ஜலந்தரன் இறந்ததும் அவனோட மகன்கள் கோபப்பட்டு தேவர்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவர்கள் மகாவிஷ்ணுவை போய் பார்த்து முறையிடுறாங்க. மகாவிஷ்ணுவோ, கொஞ்சம் பொறுங்க, நான் சிவபெருமான நோக்கி தவம் செஞ்சு ஜலந்தரனை கொன்ன அந்த சக்கராயுதத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன்னு தேவர்கள் கிட்ட சொல்லிட்டு தவம் செய்ய கிளம்புறாரு. திருமால் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு 1008 பூக்களால அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அர்ச்சனை முடியறப்போ சிவபெருமான் ஒரே ஒரு பூவை மட்டும் மறைச்சிட்டாரு. இப்போ ஒரு பூ குறைஞ்சு போச்சு. என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற மகாவிஷ்ணு உடனே தன் கண்ணையே மலரா பிடுங்கி எடுத்து சிவபெருமானோட நாமத்தை சொல்லி அர்ச்சனைய முடிக்கிறாரு. இத பார்த்த சிவபெருமான் அவரோட பக்தியை மெச்சி அவர் முன்னாடி வந்து என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு மகாவிஷ்ணு, அசுரர்களோட தொல்லை தாங்க முடியல, அதனால ஜலந்தரனை அழிச்ச அந்த சக்கராயுதத்தை எனக்கு கொடுங்க, அதை வச்சு அவங்கள ஒழிக்கணும்னு வேண்டாரு. சிவபெருமானும் சந்தோஷமா சக்கராயுதத்தை அவர்கிட்ட கொடுக்கறாரு. அதோட திருமால் எடுத்த கண் மலரையும் திரும்ப கொடுக்கறாரு. அந்த சக்கராயுதத்தை வச்சுதான் திருமால் அசுரர்களை அழிச்சு தேவர்களோட கஷ்டத்தை நீக்கினாரு. இப்போ தட்ச பிரஜாபதிக்கு சிவபெருமான் எப்படி அருள் செஞ்சாருங்கிறத பார்க்கலாம். தட்சன் தன்னோட மகளான சதிய சிவபெருமானுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு. சதி தட்சனோட மகள்ங்கிறதுனால அவங்கள தாட்சாயினின்னு அழைச்சாங்க. இந்த தட்சன் இருக்காருல, அவர் ரொம்பவே தலக்கணம் பிடிச்சவரு. இந்திரன் மாதிரியான தேவர்கள் எல்லாம் தன்னை கும்பிடுறாங்க. ஆனா மருமகனான சிவபெருமான் மட்டும் தன்னை மதிக்கல, வணங்கலன்னு சிவபெருமான் மேல அவருக்கு ரொம்பவே பகை அதிகமாச்சு. எப்படியாச்சும் இந்த சிவபெருமான அவமானப்படுத்தியே ஆகணும்னு நினைச்சு ஒரு பெரிய யாகத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. பிரம்மா உட்பட எல்லா தேவர்களையும் அழைச்சு சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு அனுப்பாம விடுறாரு. ஆனாலும் தாட்சாயணி போகணும்னு சொல்லி அப்பா வீட்டுக்கு வர்றாங்க. அங்க போனதும் அவங்கள யாருமே மதிக்கல. முக்கியமா சிவபெருமான பத்தி ரொம்ப தப்பா பேசுறாரு தட்சன். அதனால தாட்சாயணிக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த யாக தீயிலேயே விழுந்து உடலை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இமயமலை அரசனுக்கும் மேனேக்கும் மகளா பார்வதிங்கிற பேர்ல பிறந்தாங்க. தன் மனைவி இறந்து போனதுனால ரொம்ப கோபப்பட்ட சிவபெருமான் தன்னோட சக்தியில இருந்து வீரபத்ரரை உண்டாக்குனாரு. நீ உடனே கிளம்பி போய் தட்சனோட யாகத்தை அழிச்சு அவனை தண்டிச்சிட்டுவான்னு உத்தரவு போடுறாரு. வீரபத்ரன் வேகமா போய் யாகம் நடந்த இடத்துல இருந்த எல்லாரையும் விரட்டி அடிச்சு அழிச்சு கடைசியில தட்சனோட தலையையே வெட்டி தரையில எரிஞ்சாரு. அப்போ பிரம்மா வந்து தேவர்களை தண்டிச்சாச்சு, யாகமும் அழிஞ்சு போச்சு, இதோட போதும், சாந்தமாகி ஈசன் கிட்டயே திரும்பி போங்கன்னு வீரபத்ரர் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. தேவர்களும் சிவபெருமான் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. சிவபெருமானும் மனசிறங்கி இறந்தவங்களை எல்லாம் மன்னிச்சு உயிர் பிச்சு கொடுத்தாரு. தட்சனும் சிவபெருமான் கிட்ட வந்து மனசுருகி வேண்ட அவரையும் மன்னிச்சு கணங்களோட தலைவனா ஆக்கினாரு சிவபெருமான். இமயமலை அரசரோட மகளா பிறந்த பார்வதி சிவபெருமான நோக்கி தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா சிவபெருமான் அப்போ சனகர் மாதிரியான முனிவர்களுக்கு யோகம் சொல்லி கொடுக்கிற பெரிய நிஷ்டையில இருந்தாரு. அசுரர்களோட ஆட்டத்தை அழிக்க முருகன் பிறக்கிறதுக்கு வழி செய்யணும்னு நினைச்சு தேவர்கள் எல்லாரும் மன்மதனை சிவபெருமான் கிட்ட அனுப்பி அவர் மேல உன் மலரம்ப போடுன்னு வற்புறுத்தினாங்க. மன்மதனும் தயங்கிக்கிட்டே போய் சிவபெருமான் மேல தன்னோட மலர் அம்புகளை விட்டான். அப்படியே கண் விழிச்சு பார்த்த முக்கண்ணன் தன்னோட நெற்றிக் கண்ணால மன்மதனை பார்த்தாரு. அவ்வளோதான், மன்மதன் எரிஞ்சு சாம்பலா போயிட்டான். உடனே மன்மதனோட மனைவி ரதி வந்து, என் கணவன் மேல எந்த தப்பும் இல்ல, அவரை உயிர்ப்பிச்சு கொடுங்கன்னு வேண்டுனா. சிவபெருமான் மனசிறங்கி, இனிமே உன் கண்ணுக்கு மட்டும்தான் அவன் தெரிவான், கிருஷ்ணருக்கு மகனா பிறந்த அப்புறம்தான் எல்லாரும் பாக்குற மாதிரி உருவம் அவனுக்கு கிடைக்கும்னு வரம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினாரு. சிவபெருமான் நிஷ்டையில இருந்து கண் விழிச்சு எந்திரிச்சதும் ஒரு வயதான அந்தனர் வேடத்துல பார்வதி முன்னாடி வந்து நின்னாரு. பார்வதியும் அவர் யாருன்னு தன்னோட ஞானத்துல தெரிஞ்சுக்கிட்டு அவரை நல்லா உபசரிச்சு, நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த திருமணம் நடக்க நீங்க அருள் புரியணும்னு வேண்டிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்ட மகேஸ்வரன் தன்னோட உண்மையான உருவத்தை காட்டி அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. நடந்த எல்லாத்தையும் பார்வதி ஓடி போய் தன் தந்தையான இமவான் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பக்கமும் திருமண ஏற்பாடு களை கட்ட ஆரம்பிச்சிச்சு. குறிச்ச நாளும் வந்துச்சு. எல்லாரும் சிவபெருமான் வர்றதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. உமாதேவியும் புனித நீராடி மணமகளுக்குரிய அலங்காரங்களோட தன்னோட தந்தை பக்கத்துல வந்து அமர்ந்தாங்க. அப்போ அங்க ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. திடீர்னு பார்வதியோட மடியில ஒரு சின்ன குழந்தை வந்து உட்கார்ந்துருச்சு. இத பார்த்த இந்திரன், ஐயோ இது ஏதோ அசுரனா இருக்குமோன்னு நினைச்சு குழந்தைய அடிக்க தன்னோட வஜ்ராயுதத்தை தூக்குனாரு. ஆனா அவர் கை அப்படியே ஸ்தம்பிச்சு அசையாம நின்னுடுச்சு. மற்ற தேவர்கள் எல்லாரும் இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அங்க இருந்த பிரம்மா எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு அந்த குழந்தைகிட்ட மெல்ல நெருங்கி போய் அத புகழ்ந்து கும்பிட்டாரு. இவரு வேற யாரும் இல்ல, இறைவனே குழந்தையா இங்க வந்திருக்க
வந்திருக்காரு, நீங்க எல்லாரும் வழிபட்டு இவரோட அருளை பெறுங்கன்னு சொன்னாரு. உடனே இறைவன் தன்னை ஒரு பெரிய ஜோதியா தன் சுயரூபத்தை காட்டினாரு. இத பார்த்த இமவானும் மேனையும் அவரை சுத்தி வந்து வணங்கி எங்களோட மகளான உமாதேவிய நீங்க திருமணம் செஞ்சுக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. பிரம்மாவும் சிவபெருமான் கிட்ட போய் அவரை வணங்கி தேவியோட கைய பிடிச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்கன்னு கேட்டாரு. அப்போ பரமசிவன் விஸ்வகர்மாவை வர சொல்லி அழகான மாளிகைகளை கட்ட சொல்லுன்னு பிரம்மா கிட்ட சொன்னாரு. திருமண முகூர்த்த நேரம் நெருங்கி வர சிவபெருமானும் எல்லா அலங்காரத்தோட உமையவளோட கைய பிடிக்க காத்துட்டு இருந்தாரு. அவர் இருந்த மனக்கோலத்தை பார்த்து முனிவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பார்வதி தேவிய லட்சுமி, சரஸ்வதி, இந்திராணின்னு இவங்க 3 பேரும் திருமண மேடைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்போ பிரம்மா விஷ்ணு கிட்ட உன்னோட உடன் பிறந்தவளை சிவபெருமானுக்கு நீதான் திருமணம் பண்ணி வைக்கணும், அப்பதான் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னாரு. உடனே திருமால் சிவபெருமானோட கால்ல விழுந்து கும்பிட்டு அவர் பாதங்களை 2 கையாலையும் பிடிச்சு கண்ணுல ஒத்திக்கிட்டு கங்கை நீரால கழுவி நல்ல பூக்களை போட்டு பக்தியோட அர்ச்சனை செஞ்சாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் கிட்ட பார்வதி உங்களை கணவரா அடையணும்னு ராத்திரி பகலா தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களை நீங்க மனசு வச்சு ஏத்துக்கணும்னு வேண்டிக்கிட்டாரு. பிரம்மாவும் சிவபெருமான் கிட்ட அனுமதி வாங்கி யாக வேலைகளை தொடங்கினாரு. சிவபெருமானும் பார்வதியோட யாக குண்டம் முன்னாடி உட்கார்ந்து எல்லா இடத்திலையும் சந்தோஷம் பொங்க தேவிக்கு திருமாங்கல்யத்தை அனுப்பிச்சாரு. திருமணம் முடிஞ்சதும் சிவபெருமானும் பார்வதியும் காசிக்கு கிளம்பி போனாங்க. அங்க இமவான் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு சிவபெருமான மனசுல தியானம் செஞ்சு தன் மனைவி மேனையோட சேர்ந்து கைலாய பதவியை அடைஞ்சாரு. கைலாயத்துல ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட யோகத்தை பத்தி விளக்கம் சொல்றாங்க. தேவி கேட்டுக்கிட்டதால சிவபெருமானோ அவங்களுக்கு யோகத்தை பத்தி விளக்கமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யோகங்கள் மொத்தம் 5 வகை. மந்திர யோகம், இறைவனை மனசுல தியானம் செஞ்சு வேதத்துல இருக்கிற மந்திரங்களை சொல்றது. அடுத்தது பரிச யோகம், சுத்தமான மனசோட சுவாசத்தை இழுத்து வெளியில விட்டு ஒரு இடத்துல நிறுத்தி ஆன்மாவை அங்கேயே நிலைநிறுத்துவது. அடுத்தது பாவ யோகம், உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு மனச ஒரே இடத்துல நிறுத்தி உள்ளுக்குள்ளேயே இறைவனை காண்பது. 4வது ஞான யோகம், உலகம் வேற நான் வேறன்னு எந்த பேதமும் இல்லாம உள்ளேயும் வெளியேயும் தன்னையே பாக்குறது. 5வது மகா யோகம், ஒளியா களங்கம் இல்லாம சந்தோஷமயமா குறையே இல்லாம இருக்கிற எல்லா காலத்துக்கும் ஆதியா இருக்கிற அந்த பரம்பொருளை அறியறது. இந்த மகா யோகத்தை அடையிறவங்க அஷ்டமா சித்திகள் பெறுவாங்க. யோகத்துல இருக்கிறவங்க முதல்ல பிரம்மா, திருமால் இவங்கள பக்தியோட தியானம் செஞ்சு வணங்கி அதுக்கப்புறம் தான் மகேஸ்வரனை பத்தி நினைக்க ஆரம்பிக்கணும். இப்படி தனக்கு கிடைச்ச உபதேசத்தை சனத்குமாரர் வியாசருக்கு சொன்னாரு. அத வியாசர் கிட்ட இருந்து சூதர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி நைமிச்சாரண்யம்ங்கிற இடத்துல இருந்த முனிவர்களோட மனசு சந்தோஷப்படுற மாதிரி சூதர் சிவபெருமானோட பெருமைகளை சொல்லிட்டு அவர் காலடிகளை தலை தாழ்த்தி கும்பிட்டாரு. முனிவர்களும் சந்தோஷத்தோட தலையில கும்பிட்டு வேதங்களால துதிச்சாங்க. அப்போ அங்க ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் தோன்றுச்சு. அந்த வெளிச்சத்துக்கு நடுவுல பிரம்மா சிரிச்ச முகத்தோட முனிவர்களுக்கு காட்சி கொடுத்தாரு. இந்த லிங்க புராணத்தை சொன்னவங்களும் கேட்டவங்களும் கேட்க செஞ்சவங்களும் எல்லாருமே சிவலோகத்துக்கு போவாங்கன்னு அருள் செஞ்சாரு. இந்த புராணத்தை படிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் அவங்க செஞ்ச கொடுமையான பாவங்கள் எல்லாம் நீங்கி போய் சிவலோகத்துல போய் பேரின்பத்தோட வாழ்வாங்கன்னு சொன்னாரு. இப்படி அங்கிருந்த முனிவர்களை வாழ்த்திட்டு பிரம்மா அங்கிருந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் சூதர் மறுபடியும் லிங்க புராணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் கைலாயத்துல இருந்த சிவபெருமான் கிட்டையும் பார்வதி கிட்டையும் வர்ற தேவர்கள் அவங்கள வணங்கி அசுரர்களோட தொல்லை தாங்க முடியல, அவங்க ஆரம்பிக்கிற எந்த வேலையும் நல்லபடியா முடியாம இருக்கணும்னா நீங்க ஒரு நல்ல மகனை உருவாக்கி கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. சிவபெருமானும் உங்களுக்கு நான் அருள் செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்வதியோட பக்கத்துல இருந்த ஒரு அழகான தோட்டத்துக்கு போய் அங்க ஒரு ஐங்கரனை உருவாக்குவோம்னு சொன்னாரு. 2 பேரும் யானைகளா மாறி அந்த தோட்டத்துல ஓடி ஆடி சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ அங்கேயே யானை முகத்தோட ஒருத்தர் பிறந்தாரு. அந்த குழந்தைய பார்த்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாகி உச்சி மோர்ந்தாங்க. பார்வதி குழந்தைய தன் மடியில வச்சு கொஞ்ச யானை முகத்தோன் கீழே இறங்கி நடனமாட ஆரம்பிச்சாரு. அப்போ சிவபெருமான் அவரை கூப்பிட்டு நீ என்னோட கணங்களுக்கு எல்லாம் தலைவனா கணபதினு பேர் வாங்குவ, நீ சந்தோஷமா ஆடுறதுனால உனக்கு நர்த்தன கணபதினு ஒரு பேரும் வரும், எல்லாரும் உனக்கு தான் முதல் பூஜை செய்யணும், உன்னோட அருள் இருந்தா எந்த வேலையும் நல்லபடியா முடியும், உன்னை வணங்காம செஞ்சா அந்த வேலையில தடைகள் வரும், அதனால உனக்கு விக்னேஸ்வரன்னு ஒரு பேரும் வரும், அசுரர்கள் செய்யற வேலைகளை தடுத்து நிறுத்தி நீ தேவர்களை காப்பாத்தணும், அதுக்கு தேவையான சக்திய நான் உனக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லி விநாயகரை ஆசீர்வதிச்சாரு. சிவபெருமான் ஐங்கரனுக்கு கொடுத்த எல்லா பெருமைகளையும் பார்வதி தேவியும் ஏத்துக்கிட்டாங்க. இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாரும் யானை முகத்தோன பாடி புகழ்ந்தாங்க. அவர் அவங்களுக்கு அருள் செய்யறதா சொன்னதால அசுரர்களோட அட்டகாசம் குறைஞ்சு அவங்க வேலைகள் எல்லாமே தடைபட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சமயம் தாருகன்குற அசுரன் பிரம்மா கிட்ட எனக்கு பெண்ணால மட்டும்தான் மரணம் வரணும்னு ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தான். அவன் தேவர்களை படாத பாடுபடுத்தினான். ஆனா பெண்கள் இருக்கிற பக்கம் மட்டும் அவன் போகவே மாட்டான். அவனால வந்த கஷ்டத்தை தாங்க முடிய
முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க. அப்போ சிவபெருமான் தாருகனுக்கு ஒரு பெண்ணாலதான் மரணம் வரும்னு இருக்கு, அதனால நீங்க பார்வதி கிட்ட முறையிடுங்கன்னு சொன்னாரு. பக்கத்துல இருந்த உமாதேவிய தேவர்கள் விதவிதமா பாடி மகிழ்வு படுத்தினாங்க. பார்வதி தேவியும் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சு தன்னோட சக்திய சிவபெருமானோட உடம்புல செலுத்தினாங்க. தேவியோட மனசு தெரிஞ்ச பரமசிவனும் அவர் தொண்டையில இருக்கிற நீலகண்ட விஷத்துல இருந்து தேவியோட சக்திய வச்சு காலகண்டிங்கிற ஒரு பெண்ணை உருவாக்குனாரு. அந்த காலகண்டி உமா மகேஸ்வரரை வணங்கி நான் என்ன வேலை செய்யணும்னு கேட்டாங்க. பார்வதி தேவியும் அவங்கள பார்த்து நீ தாருகனை அழிச்சிட்டு திரும்பி வான்னு உத்தரவு போட்டாங்க. உக்கிரமா இருந்த காலகண்டி சிவபெருமான நினைச்சு பூதம் பிரேதம் பிசாசுகளை பயங்கரமான ஆயுதங்களோட உருவாக்குனாங்க. இந்த பூத பிரேத பிசாசுகள் எல்லாம் பின்தொடர தாருகன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனோட சண்டை போட்டு அவனை கொன்னுட்டாங்க காலகண்டி. மத்த அசுரர்களும் அழிஞ்சிட்டாங்க. இந்த சண்டையால காளி ரொம்ப ஆவேசமாகி அலைய ஆரம்பிச்சாங்க. அவங்கள சாந்தப்படுத்தும்படி எல்லாரும் சிவபெருமானையே வேண்டிக்கிட்டாங்க. சிவபெருமானும் ஒரு சின்ன குழந்தையா மாறி ஓன்னு அழ ஆரம்பிச்சாரு. குழந்தைய பார்த்த காலகண்டிக்கு மனசுல கொஞ்சம் இரக்கம் வந்துச்சு. சிரிச்ச முகத்தோட குழந்தைய தூக்கி கொஞ்சி பால் கொடுத்தாங்க. அந்த குழந்தையும் பாலோட சேர்த்து காளி கிட்ட இருந்த கோபத்தையும் குடிச்சிட காளியும் சாந்தமானாங்க. சிவபெருமான் கிட்ட போன காளியோட கோபம் 8 சேத்திர பாலகர்களா உருமாறிச்சு. காளிய சந்தோஷப்படுத்த சிவபெருமான் நடனம் ஆட ஆரம்பிச்சாரு. குழந்தையோட ஆட்டத்தை பார்த்த காளியும் கைதட்டி குழந்தையோட சேர்ந்து ஆடுனாங்க. மத்த பூதங்கள் எல்லாமே கூட ஆடுச்சு. அன்னில இருந்து காளியால உலகத்துக்கு எந்த கெடுதலும் வராம இருக்கணும்னு சிவபெருமான் சாயங்கால வேளையில காளியோட நடனம் ஆடிட்டு இருக்காரு. இப்படி தேவர்களுக்கு அருள் செய்கிற சிவபெருமான் ஒரு குழந்தைக்கும் அருள் செஞ்சாரு. அது எப்படின்னு தான் நான் உங்களுக்கு அடுத்து சொல்ல போறேன். முன் காலத்துல வியாக்கிரபாதர்னு ஒரு பெரிய முனிவர் இருந்தாரு. அவரோட மனைவி அவங்க மகன் உபமன்யுன்னு எல்லாருமே காட்டோரம் ஒரு ஆசிரமம் அமைச்சு ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்துட்டு வந்தாங்க. அங்க அவங்களுக்கு பால் தயிர்னு எதுவுமே கிடைக்காது. பழங்கள் கிழங்குகள்னு சாப்பிட்டு தான் அவங்களோட வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் உபமன்யுவோட அம்மா அவனை கூட்டிட்டு அவங்க அண்ணனான வசிஷ்ட முனிவரோட ஆசிரமத்துக்கு போனாங்க. அங்க உபமன்யுவுக்கு பசுவோட சுத்தமான பால் கிடைச்சது. அந்த பாலை குடிச்சதும் அதோட சுவையில அவன் ரொம்ப மயங்கி போயிட்டான். வசிஷ்டர் ஆசிரமத்துல 1 மாசம் இருந்துட்டு உபமன்யுவும் அவங்க அம்மாவும் திரும்ப தன்னோட வீட்டுக்கு வந்தாங்க. திரும்பி வந்ததும் பால் கேட்டு அலற உபமன்யுவுக்கு அவங்க அம்மா ஏதோ ஒரு மாவை தண்ணியில கரைச்சு இனிப்பு சேர்த்து இதுதான் பால்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா உபமன்யுவுக்கு தான் உண்மையான பாலோட சுவை தெரிஞ்சு போச்சே. அந்த மாவு தண்ணிய அவன் பார்த்துட்டு அம்மா இது பாலே இல்ல, எனக்கு வேணாம், எனக்கு முன்னாடி குடிச்ச அதே சுவையோட காமதேனுவோட பால் தான் வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா அழுது அடம்பிடிக்க ஆரம்பிச்சான். குழந்தைய அழுகிறத பார்த்த அவங்க அம்மாவுக்கு மனசு தாங்கல. ஆனா அவங்க கிட்ட பால் வாங்க முடியல. அதனால உபமன்யுவோட தலைய மெல்ல தடவி கொடுத்து கண்ணா நம்ம காட்டுல இருக்கிறோம், உனக்கு அந்த மாதிரி சுவையான பால் வேணும்னா மகாதேவனோட அருள் இருந்தாதான் முடியும், அவரோட அருளால மட்டும்தான் உன் ஆசை நிறைவேறும்னு சொல்றாங்க. உடனே உபமன்யு அம்மா அந்த மகாதேவர் யாரு, நான் அவரை எப்படி பாக்குறது, நான் எப்படி அவரை சந்தோஷப்படுத்துறதுன்னு பல கேள்விகளை கேக்குறான். அவங்க அம்மாவும் மகாதேவன்கிறவரு சிவபெருமான், அவர் ரொம்ப கருணையானவரு, நீ தூய பக்தியோட நமசிவாயான்னு சொல்லி தொடர்ச்சியா அவரை வேண்டுனா அவர் உனக்கு அருள் செய்வாரு, நீ உன் ஆசைய நிறைவேற்ற அவரை நோக்கி தவம் செய்யு சொன்னாங்க. உடனே சிறுவனான உபமன்யு தனக்கு பால் வேணும்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அழுததையே ஒரு பெரிய வேண்டுதலா மாத்திட்டு இமயமலைக்கு பக்கத்துல போய் கடுமையான தவம் செய்ய ஆரம்பிச்சான். ராட்சசர்கள் தொல்லை கொடுத்தாலும் நமச்சிவாயான்னு சொல்லி தொடர்ந்து தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவனோட பக்தியையும் தவ வலிமையையும் பார்த்த சிவபெருமான் அவன் முன்னாடி அவனுக்கு காட்சி கொடுத்தாரு. அவர் உனக்கு என்ன வரம் வேணும்னு உபமன்யு கிட்ட கேட்க அவனும் எனக்கு எப்பவும் பசி இல்லாம இருக்கணும், அதே நேரம் பாலும் கிடைக்கணும்னு கேட்டான். உடனே சிவபெருமான் அந்த குழந்தையோட பக்தியில மனசு நெகிழ்ந்து போய் குழந்தையே உனக்கு வெறும் பால் என்ன, நான் பார்க்கடலையே தர்றேன், இந்த ஒரு யுகம் முழுக்க உனக்கும் உன் தம்பிக்கும் எந்த குறையும் இல்லாம பால் தயிர் நெய்யின்னு எல்லாமே கிடைக்கும், நீ எப்பவும் என் மேல ஆழ்ந்த பக்தி கொண்டிருப்பாய், நான் உன்னோட இருப்பேன்னு சொல்லி பார்க்கடலையே அவன் பக்கத்துல வரவழைச்சு ஆசீர்வாதம் செஞ்சாரு. அந்த பார்க்கடலை கொடுத்ததோட இல்லாம உபமன்யுவுக்கு ஞானத்தையும் அழியாத இளமையையும் தந்து தன் மகனாவே ஏத்துக்கிட்டாரு சிவபெருமான். அதுக்கப்புறம் கௌசிகன்கிற ஒரு பிராமணருக்கு சிவபெருமான் எப்படி அருள் செஞ்சாருன்னு சொல்றேன். கௌசிகன்னு ஒரு பிராமணர் இருந்தாரு. அவருக்கு சாமகானம் பாடுறதுல அவ்வளோ திறமை இருந்திருக்கு. அவர் ஊர் ஊரா போய் பகவான புகழ்ந்து பாடி அவர் பேரை இடைவிடாம சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஒரு தடவை அவர் ஒரு விஷ்ணு கோவில் இருக்கிற இடத்துக்கு வந்தாரு. அவர் பாடின பாட்டை கேட்டு மனசு உருகி போன பத்மன்கிறவரு கௌசிகனையும் அவரோட குடும்பத்தையும் தன்னோட வீட்லயே தங்க வச்சு அவருக்கு சீடனா இருந்து எல்லாரும் சாப்பிட அன்னமும் கொடுத்தாரு. கௌசிகனோட பாட்டுல பத்மன் மாதிரியே மனசு பறி கொடுத்த மாலவன்கிற வியாபாரி ஒருத்தர் அங்க பஜனை நடக்கிறப்ப எல்லாம் விளக்கேத்தி கைங்க
கைங்கரியம் செஞ்சுட்டு வந்தாரு. கௌசிகனோட புகழ் பக்கத்து ஊர்கள்ல பரவி கடைசியா கலிங்க நாட்டு அரசனோட காதுக்கும் போச்சு. அவரும் கௌசிகனை பார்க்க அங்க வந்தாரு. கௌசிகர் அரசனை நல்லா பார்த்து உபசரிச்சாரு. ஆனா அந்த அரசன், நீ என்ன புகழ்ந்து பாடினா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன்னு சொல்றாரு. இதை கேட்ட கௌசிகனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவர் அரசர்கிட்ட, இறைவனை தவிர வேற யாரையும் நான் புகழ்ந்து பாட மாட்டேன்னு சொல்ல அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. மன்னனோட வற்புறுத்தல் தாங்க முடியாம வேற வழியே இல்லாம கௌசிகன் தன் நாக்கையே அறுத்துட்டாரு. இது நடந்த கொஞ்ச நாள் கழிச்சு கௌசிகன் அவரோட சிஷ்யர்கள் எல்லாரும் இறந்து வைகுண்டத்துக்கு போனாங்க. கௌசிகனுக்கு சேவை செஞ்ச பத்மன் குபேரனுக்குரிய பதவியை அடைஞ்சாரு. விளக்கேத்திர சேவை செஞ்ச மாலவன் வைகுண்டத்திலேயே விளக்கேத்திர வேலையை அடைஞ்சாரு. இப்படி இறைவனுக்காக சேவை செய்யறவங்களை திருமால் தன்னோட உலகத்துக்கே கூட்டிட்டு போய் அருள் செய்வாருங்கிறத தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. அடுத்து நாரதர் பத்தின ஒரு கதையை பார்க்கலாம். வைகுண்டத்துல திருமால் தும்புருங்கிறவரை பக்கத்துல அமர வச்சு அவரை பாட சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. அந்த பெருமை தனக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட நாரதர் சிவபெருமான நினைச்சு தவம் செஞ்சாரு. அவர் தவம் செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு அசரீரி கேக்குது. மானசோத்திர பர்வதம்னு ஒரு மலை இருக்கு, அங்க கானபிந்துங்கிற ஒரு கோட்டான் இருக்கு, நீ அங்க போய் பாடம் கேட்டா உன்னோட ஆசை நிறைவேறும்னு அந்த அசரீரி சொல்லிருக்கு. நாரதர் பல நாள் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில அந்த கானபிந்து கோட்டானை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த கோட்டான் நாரதரை பார்த்து, நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்க நாரதர் நடந்ததை எல்லாம் சொல்லி தனக்கு அருள் செய்யும்படி வேண்டினாரு. கானபிந்து ரொம்ப சந்தோஷமாகி, உங்களுக்கு நான் நல்ல ஞானத்தை கொடுக்கறேன்னு சொல்லுச்சு. அப்போ நாரதர், நீங்க ஒரு மகா ஞானி, ஆனா ஏன் இந்த கோட்டானோட உடம்புல இருக்கீங்க, அதுக்கான காரணத்தை எனக்கு சொல்லுவீங்களான்னு கேட்டாரு. கோட்டானும் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. முற்பிறவியில நான் புவனேஸ்வரன் ஒரு அரசனா இருந்தேன். நான் 1000 வாஜ்பேய யாகம், அஸ்வமேத யாகம் எல்லாம் செஞ்சு பிராமணர்களுக்கு நிறைய பொன் பொருள் எல்லாமே தானம் செஞ்சேன். ஆனா ஒரே ஒரு தப்பு செஞ்சுட்டேன். பகவான பாடி கும்பிடுற பக்தர்களை கூப்பிட்டு என்னை புகழ்ந்து பாடுன்னு சொல்லி ரொம்ப தொல்லை கொடுத்தேன். ஒரு நாள் ஆத்தங்கரையில ஹரிமித்ரர்ங்கிற விஷ்ணு பக்தர் திருமாலை நினைச்சு மனசுருகி பாடிட்டு இருந்தாரு. என்னோட வீரர்கள் அங்க போய் அவரை அழைச்சிட்டு வந்து ஏன் முன்னாடி நிறுத்தினாங்க. நான் அவரை என்ன பத்தி புகழ்ந்து பாடுன்னு சொல்ல அவர் மறுத்தாரு. அதனால நான் அவரை அடிச்சு அவர் பொருட்களை எல்லாம் பிடுங்கிட்டு நாட்டை விட்டு விரட்டி அடிச்சேன். ஆனா அந்த பக்தர் நடந்தது எல்லாமே அந்த திருமாலோட செயல்னு சொல்லிட்டு நாட்டை விட்டுட்டு போனாரு. கொஞ்ச நாள் கழிஞ்சு என்னோட உயிர் போய் நான் யமதர்மராஜன் முன்னாடி போய் நின்னேன். அப்போ எனக்கு பயங்கரமான பசி. இந்த துன்பம் ஏன் எனக்குன்னு யமதர்மராஜன் கிட்ட கேட்டேன். அதுக்கு பதிலா யமதர்மராஜன், ஹரிமித்ரர்ங்கிற விஷ்ணு பக்தருக்கு நீ தொல்லை செய்த பாவம் தான் இந்த பசி. இந்த பசி அடங்கணும்னா என்ன செய்யணும்னு கேக்குறியா? இந்த பூலோகத்துல அரிய கோட்டானா பிறந்து நீ முதல்ல வச்சிருந்த அரசன் உடலையே தின்னு உன்னோட பசிய ஆத்திக்கணும். இந்த ஒரு மன்வந்திரம் முழுக்க நீ இப்படித்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ மனிதனா பிறப்பாயின்னு சொன்னாரு. நான் தண்டனைய அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நாள் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு இருந்த ஹரிமித்ரரை பார்த்து, என்னோட நிலைமைய பாருங்க, என்ன மன்னிச்சிடுங்கன்னு மனசார வேண்டினேன். நான் செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தமா பாட்டு பாடியே என் வாழ்க்கைய முடிக்க ஆசைப்படுறதா அவர்கிட்ட சொன்னேன். அவரும் மனசிறங்கி எனக்கு சங்கீதம் கத்து கொடுத்தாரு. பல வருஷம் அவர்கிட்ட சங்கீதம் கத்துக்கிட்டு நான் அதுல ரொம்ப திறமைசாலி ஆயிட்டேன். கந்தர்வர்கள் கூட என்கிட்ட வந்துதான் சங்கீதம் கத்துக்கிட்டாங்க. என்னோட முற்பிறவி பாவங்களுக்கு பரிகாரமா நான் இப்போ காலம் முழுக்க இறைவனை பத்தி பாடிக்கிட்டே இந்த கூகை உடல்ல வாழ்ந்துட்டு வர்றேன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் நாரதர் அந்த கானபிந்து கோட்டான் கிட்ட சங்கீதத்தை கத்துக்கிட்டாரு. பாடம் முடிஞ்சதும் குருதட்சணையா உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. அதுக்கு அந்த கோட்டான், இந்த மன்வந்திரம் முடிகிறப்போ பிரம்மாவோட வேலை முடிஞ்சு அவர் தூங்க போற நேரத்துல எனக்கு ஒரு நல்ல பிறவி கிடைக்கணும், இது ஒண்ணுதான் என்னோட ஆசைன்னு சொல்லுச்சு. அதுக்கு நாரதர், அடுத்த மன்வந்திரத்துல நீங்க கருடனா பிறப்பீங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பினாரு. நாரதர் வைகுண்டம் போய் திருமாலோட காலடியில விழுந்து கும்பிட்டாரு. நாரதரோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்ச திருமால், நாரதா, நீ இன்னும் சங்கீதத்துல முழுசா தேரல, அடுத்த துவாபர யுகத்துல நான் கிருஷ்ணனா அவதாரம் எடுப்பேன், அப்போ என்கிட்ட வந்து கத்துக்கிட்டா நீ தும்புருவுக்கு சமமா ஆகலாம்னு சொன்னாரு. அப்படியே நாரதர் துவாரகைக்கு போனாரு. கிருஷ்ணரும் அவரை வரவேற்று முதல்ல ஜாம்பவதி கிட்ட ஒரு பருவம், அதாவது ஒரு வருஷ கால அளவுக்கு பாட்டு கத்து கொடுக்க சொன்னாரு. நாரதரும் அவங்க கிட்ட கத்துக்கிட்டு கிருஷ்ணன் முன்னாடி தன் வீணையால இசைச்சு காட்டினாரு. கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமாகி மத்த 7 மனைவிகள் கிட்டையும் பாட்டு கத்துக்க சொல்லி அனுப்புனாரு. அப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பருவம் கத்து பயிற்சி முடிஞ்சு கிருஷ்ணன் கிட்ட வந்து தன்னோட திறமைய காட்டினாரு. அதுல இருந்து நாரதர் தும்புருவுக்கு சமமா போற்றப்பட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வைகுண்டத்துல திருமால் சிவபூஜை பண்றப்போ நாரதரை கூப்பிட்டு பாட சொல்லி தானும் சந்தோஷப்பட்டு சிவபெருமானையும் சந்தோஷப்படுத்தினாரு. அடுத்து நான் சொல்ல போற கதையும் நாரதர் சம்பந்தப்பட்டதுதான். திருசங்குன்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவர் தன் மனைவி தர்மவதியோட வாழ்ந்து வந்தாரு. அந்த தர்மவதி தினமும் விஷ்ணு கோயிலுக்கு போய் அங்கேயே தங்கி விரதம் இருப்பாங்க. அவங்களுக்கு பிறந்த பையனுக்கு அம்பரீசன்னு பேர் வச்சு ரொம்ப கண்ணும் கருத்துமா வளர்த்தாங்க.
வளர்த்து வந்தாங்க. அம்பரீஷனும் வளர்ந்து பெரியவனானதும் திருமாலோட பெரிய பக்தனா இருந்தாரு. அவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு ஸ்ரீமதினு பேர் வச்சு சீரும் சிறப்புமா வளர்த்து வந்தாங்க. ஸ்ரீமதிக்கு திருமண வயசு வந்ததும் ஸ்ரீமன் நாராயணனையே திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அப்போ அங்க நாரதர் பர்வதர்னு 2 முனிவர்கள் வந்தாங்க. அவங்க 2 பேருமே ஸ்ரீமதிய திருமணம் செஞ்சுக்க போட்டி போட்டுக்கிட்டு அம்பரீஷன் கிட்ட வந்து நின்னப்போ அவங்களுக்கு திருமால் கொடுத்த வரத்தின்படி அவங்க முகம் 2ம் குரங்கு முகமா மாறி போயிருந்துச்சு. அப்போ அந்த ஸ்ரீமதி மாலையை எடுத்து அவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்த ஸ்ரீஹரியோட கழுத்துல போட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இத பார்த்த முனிவர்கள் கோபப்பட்டு திருமாலுக்கு சாபம் கொடுத்தாங்க. அதனாலதான் திருமால் ராம அவதாரம் எடுத்தப்போ சீதைய ராவணன் தூக்கிட்டு போக அனுமார் சுக்ரீவன்கிற குரங்குகளோட உதவியோட சீதையை மீட்டு அயோத்திக்கு திரும்பி வந்தாரு. இப்போ நான் உங்களுக்கு அடுத்து சொல்ல போற கதை பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத மூதேவியை பத்தினது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்போ முதல்ல ஆலகால விஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் ஜேஷ்டா தேவிங்கிற மூதேவி. பார்க்கடல்ல இருந்து நிறைய பொக்கிஷங்கள் தெய்வங்கள் எல்லாமே பிறந்துச்சு. அதனால எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா ஜேஷ்டா தேவிய யாருமே விரும்பல, ஏத்துக்கல. எல்லாருமே ஜேஷ்டா தேவிய தாங்கிட்ட வரவிடாம துரத்துனாங்க. இந்த நிலைமையில தேவர்கள் பிரபன்கிற ஒருத்தனை உருவாக்கி ஆசை வார்த்தை எல்லாம் சொல்லி ஜேஷ்டா தேவிய திருமணம் செஞ்சுக்க வச்சாங்க. பிரபனும் ஜேஷ்டா தேவிய கூட்டிக்கிட்டு நல்லவங்க வசிக்கிற ஊர்களுக்கு போனா. ஆனா ஜேஷ்டா தேவியால அவன் தங்குற நல்ல இடங்கள்ல தங்கவே முடியல. ஏன்னா ஜேஷ்டா தேவிக்கு லட்சுமி நாராயணனை திருமணம் செஞ்சுக்கிட்டதுல இருந்து பொறாமையா இருந்திருக்கு. அதனால கணவன் எந்த ஊருக்கு போனாலும் அங்க அவங்களால இருக்க முடியாம அவங்களே கணவன் கூட சண்டை போட்டு அடுத்த ஊருக்கு கிளம்பி விட்டுருவாங்க. இத பார்த்த பிரபனுக்கு கோபம் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜேஷ்டை நல்லவங்க இருக்கிற இடங்கள்லயும் யாகம் மாதிரியான நல்ல காரியங்கள் நடக்கிற இடங்கள்லயும் என்னால இருக்க முடியாதுன்னு பதில் சொல்றாங்க. அப்போதான் பிரபனுக்கு அவங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிற பிரபன், உன்னை பத்தி இப்பதான் எனக்கு நல்லா புரிஞ்சுச்சு, நாம தங்குறதுக்கு ஒரு நல்ல இடத்தை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஜேஷ்டா தேவிய ஒரு குளத்தோட கரையில காத்துட்டு இருக்க சொல்றான். அப்போ ஜேஷ்டா தேவி, நான் உயிர் வாழ என்ன செய்யணும், எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரபன், யார் ஒருத்தர் பூஜை செய்யாம இருக்காங்களோ அவங்களோட பொருள் எல்லாமே உனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி விட்டுட்டு போயிட்டாரு. ரொம்ப நேரம் ஆகியும் அவர் திரும்பி வராததால ஜேஷ்டா தேவி தன் கணவனை தேடி அலைய ஆரம்பிச்சாங்க. வழியில ஸ்ரீதேவியும் ஸ்ரீ விஷ்ணுவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓன்னு அழுதுகிட்டே திருமாலோட காலடியில விழுந்து புலம்புறாங்க. நடந்ததையெல்லாம் சொல்லி அலற அவங்களுக்கு திருமால் ஆறுதல் சொல்லி, உன் கணவன் திரும்பி வர்ற வரைக்கும் நீ நிரந்தரமா ஒரு இடத்துல தங்கணும்ல. யார் ஒருத்தர் என்ன மட்டும் கும்பிட்டு ஆனா சிவபெருமான நிந்தனை செய்வாங்களோ அவங்க வீட்டுல நீ தாராளமா இருக்கலாம், அவனோட பொருட்களை எடுத்து சாப்பிட்டு பசி ஆத்திக்கலாம்னு சமாதானப்படுத்தினாரு. திருமால் சொன்னபடியே ஜேஷ்டா தேவி தனக்குன்னு ஒரு இடத்தை தேடி போனாங்க. இப்ப வரைக்கும் அவங்க தன் கணவனை தேடி அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்களாம். இப்படி சூதர் ஜேஷ்டா தேவியோட வரலாற சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த முனிவர்கள் ஜேஷ்டா தேவி நம்ம கிட்ட நெருங்காம இருக்கணும்னா என்ன வழின்னு அவர்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு சூதமா முனிவரும், யார் ஒருத்தர் திருமாலோட அரிய நாமமான அஷ்டாக்ஷரிய பக்தியோட சொல்றாங்களோ அவங்க கிட்ட ஜேஷ்டா தேவி ஒருபோதும் நெருங்க மாட்டாங்க. இந்த இடத்துல லட்சுமி தான் இருப்பாங்கன்னு சொல்லி தானா ஒதுங்கி போயிடுவாங்கன்னு பதில் சொன்னாரு. அப்போ சூத முனிவர் கிட்ட அங்க இருந்த முனிவர்கள் சிவசடாக்ஷரியோட மகிமை என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு சூதமா முனிவரும் பதில் சொல்றாரு. நமசிவாயங்கிறது பஞ்சாட்சரம், அது கூட ஓம்ங்கிற பிரணவத்தை சேர்த்தா அது சடாக்ஷரி, அதாவது ஓம் நமசிவாயா. இதுல எம்ங்கிற எழுத்து கணக்குல வராது. இத ஒரு கதை மூலமா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வினயன்கிற ஒரு பிராமணர் தனக்கு பிறந்த மகனுக்கு ஐதரேயன்னு பேர் வச்சு வளர்த்து வந்தாரு. படிக்கிறதுக்காக அவனை குருகுலத்துக்கு அனுப்ப அவனுக்கு படிப்புல கொஞ்சம் கூட நாட்டம் வரல. ஆனா சிவபெருமான் மேல மட்டும் ரொம்ப பக்தி வந்து மனசுக்குள்ளேயே அந்த திருஆறெழுத்த அதாவது சடாக்ஷரிய சொல்லிக்கிட்டே இருந்தான். மகன் படிக்காம முட்டாளா திரிகிறத பார்த்து அவங்க தந்தை வினயன் கோபத்துல ஐதரேயனையும் அவனுக்காக பறிஞ்சு பேசிட்டு வந்த மனைவியையும் வீட்டை விட்டு துரத்திட்டாரு. ஐதரேயன் தன் தாயோட ஊர் ஊரா அலைகிறான். முட்டாளான மகனோட சுத்துறதால அவங்க அம்மாவுக்கும் நாளாக சலிப்பு வந்துருச்சு. ஒரு நாள் அவங்க தன் மகன் கிட்ட, மகனே நீ இப்படி சுத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை, உன்னால எனக்கு வேதனை அதிகமாகுது, உன்னை பிரிஞ்சு போக என்னோட பாசமும் விடல, அதனால நீ எங்கேயாவது ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்து போறதுதான் ஒரே வழின்னு சொல்லி அழுதாங்க. அம்மாவோட கண்ணீரை பார்த்த ஐதரேயன் மனசுல ஒரு மாற்றம் வந்துச்சு. உடனே அவன், அம்மா உன் ஆசைப்படியே நான் நல்லா படிச்சு திறமைசாலி ஆவேன்னு சொல்லிட்டு பிராமணர்கள் யாகம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு போனா. அப்போ வேதங்கள் சொல்லி யாகம் செஞ்சுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு திடீர்னு மேல சொல்றதுக்கு நாக்கு எழாம தடுமாறி நின்னாங்க. அவங்க பக்கத்துல போன ஐதரேயன் தனக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரமான சிவசடாக்ஷரிய அவங்க காதுல விழும்படியா சொன்னான். அந்த மந்திரம் அவங்க காதுல
விழுந்த உடனே மாயை நீங்கி அவங்க மறுபடியும் வேதத்தை சொல்லி யாகத்தை தொடர்ந்து முடிச்சாங்க. அவன் சொன்ன அந்த சின்ன திருமந்திரத்தால தான் தடைப்பட்ட வேலை முடிஞ்சிச்சு. அந்த பிராமணர்கள் ரொம்ப சந்தோஷமாகி அவனை கும்பிட்டு பாராட்டினாங்க. யாகம் முடிகிற வரைக்கும் ஐதிரேயனை அவங்க கூடவே இருக்க வச்சுக்கிட்டாங்க. நல்லவங்க கூட பழகினதுனாலையும் வேத மந்திரங்களை அவங்க சொல்ல கேட்டதுனாலையும் ஐதிரேயனுக்கு எல்லா சாஸ்திரங்களும் தானாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவனோட திறமைய பார்த்து எல்லாருமே அவனை வணங்குனாங்க. சந்தோஷப்பட்ட தாயோட ரொம்ப நாள் வாழ்ந்திருந்த ஐதிரேயன் கடைசியில அவங்க தாயையும் கூட்டிக்கிட்டே வைகுண்டம் போய் சேர்ந்தான். யார் ஒருத்தர் இந்த சடாக்சரிய சொல்றாங்களோ அவங்களுக்கு திருமாலோட அருள் கிடைச்சு வைகுண்டத்துல வாழ்ற பாக்கியம் கிடைக்கும். இந்த சடாக்சரி அஷ்டாக்சரிங்கிற சிவபெருமானோட நாமங்கள்ல பஞ்சாக்ஷரிங்கிற ஐந்தெழுத்து நாமமான நமசிவாய தான் ரொம்ப சிறந்தது. இந்த பஞ்சாக்சரிய சொன்னா பிராமணனை கொன்ன பாவம் கூட நீங்கிடும். திருமாலும் பிரம்மாவும் கூட இந்த பஞ்சாட்சரத்தை தான் புகழ்ந்து சொல்றாங்களாம். ஒரு தடவை திருமால் மேகமா மாறி சிவபெருமான தூக்கி சுமந்தப்போ அவரோட உடம்பு இழைச்சு போச்சு. உடனே சிவபெருமான நினைச்சு தவம் செய்ய பரமனோட அருளால திருமாலோட உடம்பு முன்ன விட ரொம்ப பலம் வாய்ந்ததா மாறிச்சு. அந்த காலம் மேகவான கற்பம்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த கற்பத்துல துவாபர யுகத்துல துண்டுமூகன்னு ஒரு பிராமணர் அவர் மனைவி விசாலையோட வாழ்ந்துட்டு வந்தாரு. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அப்போ அங்க வந்த மித்திரர் வர்ணருங்கிறவங்க குழந்தையோட முகத்தை பார்த்து இந்த பாலகன் பிறந்த நேரம் சரியில்லை, அதனால கெடுதல் நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க இப்படி சொன்னதுனால பெத்தவங்களோட சந்தோஷம் துக்கமா மாறிடுச்சு. ஒரு நாள் வசிஷ்ட முனிவர் அங்க வந்து குழந்தை பிறந்த நேரத்துல குரு பார்வை இருக்கு, அதனால இவன் கொலை மாதிரியான பெரிய தப்பு செஞ்சாலும் அந்த பாவம் இவனை பற்றாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. குழந்தையோட தந்தையான துண்டுமுகன் புராண கதைகள் கேக்குறப்போ நான் தவறா பேசினதுனாலதான் என்னோட மகன் எனக்கு துன்பம் கொடுக்கிற நேரத்துல பிறந்திருக்கான்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாரு. அந்த பையனுக்கு சரியான நேரத்துல உபநயனம் செஞ்சு நல்ல பெண்ணா பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஆனா திருமணத்துக்கு பிறகும் அவன் காமம், கல் குடிக்கிறது, கொலைன்னு தப்பான வழியில போக ஆரம்பிச்சான். அவன் தாய் தந்தை சொன்ன புத்திமதி எதுவுமே அவன் காதுல ஏறல. ஒரு நாள் அவன் குடியோட மயக்கத்துல தன் மனைவி, அப்பா, அம்மா எல்லாரையுமே வாளால வெட்டி கொன்னுட்டான். இந்த செய்தி ராஜாவோட காதுக்கு போக அவர் இவனை சமூகத்துல இருந்து ஒதுக்கிட்டாரு. அவனும் ஊர் ஊரா அலைஞ்சு கடைசியில காசிக்கு போய் கங்கையில குளிச்சான். குளிச்சுட்டு வரப்போ அங்க ஒரு பிராமணர் புராணம் படிக்கிறத கேட்டான். கங்கையில குளிச்சு புராணத்தை கேட்டதும் அவனோட கெட்ட புத்தி எல்லாமே ஓடி போயிடுச்சு. இந்த பிறவியில செஞ்ச கொடிய பாவங்களுக்காக மட்டும் இல்லாம முற்பிறவியில தான் செஞ்ச பாவங்களுக்காகவும் அவன் சிவபெருமான பக்தியோட கும்பிட ஆரம்பிச்சான். தினமும் காலையில குளிச்சு சிவபெருமான வழிபட்டு தான் செஞ்ச பாவத்தை நீக்கணும்னு வேண்டிக்கிட்டான். கருணையே உருவான எம்பெருமான் அவனுக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசம் செஞ்சு அதையே சொல்லிட்டு வர சொன்னாரு. அவனும் தவறாம பக்தியோட பஞ்சாட்சரத்தை சொன்னது மட்டும் இல்லாம வேதங்களையும் நல்லா படிச்சு பாசுபத விரதம் எல்லாம் இருந்தான். கடைசியில இந்த பூமியில வாழ்றத முடிச்சிட்டு கைலாயத்தையும் அடைஞ்சான். அவன் மேல அன்பு கொண்ட சிவபெருமான் அவனை தன் கணங்களுக்கு தலைவனாகும் பாக்கியத்தை கொடுத்தாரு. இது எல்லாமே அஞ்சலத்தோட மகிமைதான். இப்போ சனத்குமாரர் ஒட்டகமா மாறின கதைய சொல்றேன். ஒரு நாள் சனத்குமாரர் ஆழ்ந்த சிவ தியானத்துல அமர்ந்திருந்தாரு. அப்போ சிவபெருமானும் அவர் மனைவி பார்வதியோடும் பூத கணங்களோடும் நந்தி தேவரை முன்னால நடக்க விட்டுட்டு அதன் வழியா போயிட்டு இருந்தாரு. சிவபெருமான் வந்ததுனால சனத்குமாரரோட தியான நிலை களைஞ்சிடுச்சு. மனசுல ஐம்புலன்களும் அசைய ஆரம்பிச்சிச்சு. ஆனா அவர் கண்களை திறந்து பார்க்காம அப்படியே தியானத்துலதான் இருந்தாரு. சிவபெருமான் அவர் பக்கத்துல போனப்ப கூட சனத்குமாரர் அவரை வணங்கல. இத கவனிச்சுக்கிட்டே இருந்த உமாதேவி சிவபெருமான் கிட்ட, பாருங்களே, நீங்க பக்கத்துல வந்தது தெரிஞ்சும் உங்களை வேற எங்கேயோ தேடிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. இத கேக்குற நந்தி தேவருக்கு உடனே கோபம் வந்துடுச்சு. ஒட்டகம் மாதிரியே பக்கத்துல இருக்கிற ஈசனை வணங்காத இவன் ஒட்டகமாவே மாறட்டும்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு. கண்ணை திறந்து பார்த்த சனத்குமாரர் தான் ஒட்டகமா மாறி போனதை பார்த்துட்டு உடனே தன் தந்தையான பிரம்மா கிட்ட போய் முறையிடுறாரு. பிரம்மா ஞான கண்ணால நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமான பக்தியோட தியானம் பண்ண சிவபெருமானும் அவர் முன்னாடி வர்றாரு. அப்போ பிரம்மதேவர் சிவபெருமான் கிட்ட, சனத்குமாரர் சிவ தியானத்துல இருந்தாரே தவிர எந்த தப்பும் செய்யல, அவன் மறுபடியும் மனித உருவம் பெற நீங்க தான் அருள் செய்யணும்னு வேண்டினாரு. அதுக்கு சிவபெருமான், சனத்குமாரர் என் பக்தன், ஆனா இது என் பக்தனான நந்தியோட சாபம், அதனால நீ நந்தி கிட்டையே உன்னோட வேண்டுதலை வையின்னு சொல்றாரு. ஈசன் சொன்னபடியே சனத்குமாரரும் நந்தி தேவரை வணங்கி அவரை போற்றி வழிபட்டாரு. நந்தி தேவரும் உடனே மன சமாதானமாகி சனத்குமாரருக்கு மறுபடியும் மனித உருவம் பெற அருள் செஞ்சாரு. திரும்ப தன் உருவத்தை அடைஞ்ச சனத்குமாரர் சிவபெருமான வணங்குறதுக்காக கைலாயத்துக்கு போனாரு. அங்க அவருக்கு ஒரு அதிசயமான காட்சி காத்திருந்திருக்கு. உலகம் எல்லாமே ஒரு பெரிய பசுவா இருக்கு. அந்த பசு மாயைங்கிற கயிறால தலைவனான சிவபெருமானோட பிணைக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சியோட பொருளை நந்தி தேவரே அவருக்கு விளக்கினாரு. அதத்தான் சனத்குமாரர் அதுக்கப்புறம் வியாசருக்கு
விஸ்வாமித்திரருக்கு உபதேசம் செஞ்சாரு. அந்த உபதேசம் என்னன்னா, சிவன் தான் பரம்பொருள், பார்வதி தான் மாயை, சிவன் தான் ஆதி புருஷன், உமைதான் இயற்கை, ஆண் வடிவம் எல்லாமே சிவபெருமான், பெண் வடிவம் எல்லாமே தேவியோட உருவம், பொருள் இறைவன்னா சொல் அம்பிகை, பகல் பரமன்னா இரவு தேவி, யாகம் சிவன்னா அந்த யாகத்துல கொடுக்கிற தட்சணை கௌரி. இப்படி பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே இறைவன் இறைவி வடிவம் தான். ஆதி காரணமா இருக்கிற சிவபெருமானே எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்காரு. அதனாலதான் நாம உமா மகேஸ்வரன் பார்வதி பரமேஸ்வரன் ரெண்டு பேரையும் சேர்த்து கும்பிடணும். அதுதான் நம்மள கரையேத்துற வழி. சிவபெருமான தனியா கும்பிடுறது முழு பலனை கொடுக்காது. நாம ஈசனை எப்பவுமே அர்த்தநாரீஸ்வரரா நினைச்சு வணங்கணும். இத சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சிவபெருமானோட 8 வடிவங்களை பத்தி சொல்றாரு. கடவுள் இல்லாத இடமே இல்ல, அவர் தூண்லையும் இருப்பாரு துரும்புலையும் இருப்பாருன்னு பிரகலாதன் சொன்ன மாதிரி எல்லாத்திலையும் சிவபெருமானோட சன்னிதானம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், பூமி, சூரியன், சந்திரன், யாகம் செய்றவங்கன்னு இந்த 8 வடிவங்கள்ல சிவபெருமான் அஷ்டமூர்த்திகளா வீற்றிருக்காரு. சூரியன்ல இருக்கிற சிவமூர்த்தியோட நாமம் ருத்திரன். இவர் வெப்பத்தையும் ஒளியையும் பரப்புறவரு. சந்திரன்ல இருக்கிற சிவமூர்த்தியோட நாமம் மகாதேவன். அமிர்தத்தால தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் இவர் உணவளிக்கிறாரு. வேதியர்கள் கிட்ட இருக்கிற சிவமூர்த்தியோட நாமம் உக்கிரன். யாகம் செஞ்சு தேவர்களுக்கு உணவு கொடுக்கிறது தான் இவங்களோட வேலை. நீர்ல இருக்கிற ஈசனோட நாமம் சர்வன். உடம்பு உள்ளேயும் வெளியேயும் இருந்து வளர்ச்சிக்கு உதவுறது தான் இதோட தத்துவம். காற்றுல இருக்கிற சிவமூர்த்தியோட நாமம் ஈசானன். எல்லா இடத்திலையும் பரவி உடம்புல இயங்குறது தான் பிரபஞ்ச தத்துவமா இருக்கு. பூமியில இருக்கிற ஈசனோட நாமம் பவன். உயிர்களுக்கு திடமான உடம்பை தர்றது இந்த பூமி தான். நெருப்புல இருக்கிற ஈசனோட நாமம் பசுபதி. எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கும் சக்தி இந்த நெருப்புக்கு இருக்கு. ஆகாயத்துல இருக்கிற ஈசனோட நாமம் பீமன். எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி வெளியில தாங்குறது. இந்த மாதிரி எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமா இறைவன் இருக்கிறதால அவரோட இந்த திருவுருவங்களை பக்தியோட மனசுல தியானம் செஞ்சு வழிபட்டா அவர் அருளை பெறலாம்னு நந்திதேவர் சனத்குமாரருக்கு எடுத்து சொன்னாரு. நந்திதேவர் அடுத்ததா பஞ்சபிரம்மம் பத்தி விளக்க ஆரம்பிச்சாரு. படைத்தல், காத்தல், அழித்தல்னு 3 தொழில்களை செய்யறதுக்கு பார்வதிய தன் இடபாகத்துல வச்சிருக்கிற பரமேஸ்வரன் 5 பிரம்ம வடிவங்கள் எடுத்து இந்த உலகத்துல நிறைஞ்சிருக்காரு. ஈசான பிரம்மம், தத்புருஷ பிரம்மம், அகோர பிரம்மம், வாமதேவ பிரம்மம், சத்யோஜாத பிரம்மம். இது 5 தான் 5 பிரம்ம வடிவங்கள்னு அழைக்கப்படுது. ஈசான பிரம்மத்துல எல்லா உயிர்களையும் ஆன்மாவா இருந்து கர்ம பலனை அனுபவிக்கிறவரா இருக்காரு. தத்புருஷ பிரம்மத்துல ஆசைகள் வர்றப்போ ஆன்மாவை மறைக்கிற இயற்கையா இருக்கிறவரு. அகோர பிரம்மத்துல உடம்புல புத்தி வடிவமா இருக்கிறாரு. வாமதேவ பிரம்மத்துல அகங்காரமா இருக்கிறாரு. சத்யோஜாத பிரம்மத்துல மனமா இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம உடம்புலேயே சிவபெருமான் பரபிரம்மமா நிறைஞ்சிருக்காரு. ஈசானர் ஒளி உண்டாக்க அதுல இருந்து ஆகாயம் பிறந்துச்சு. தத்புருஷன் தொடு உணர்வு உண்டாக்க அதுல இருந்து காற்று பிறக்குது. அகோரர் ஒளி உண்டாக்க அதுல இருந்து நெருப்பு பிறக்குது. வாமதேவன் சுவை படைக்க அதுல இருந்து நீர் பிறக்குது. சத்யோஜாதர் மண் உருவத்தை படைச்சு அதுல இருந்து உலகத்தை உண்டாக்கினாரு. இப்படி இந்த 25 தத்துவங்கள்லயும் பஞ்ச பிரம்ம சொரூபியா இருக்கிற பரம்பொருளை சரணடைஞ்சு தியானம் செஞ்சு பூக்கள் எல்லாம் போட்டு வழிபடணும்னு நந்திதேவர் சனத்குமாரருக்கு விளக்கினாரு. இறைவன் தான் எல்லாத்துக்கும் மூலமான சேத்ரஜ்ஞன், அதாவது உடலுக்குள்ள இருக்கிற உயிர். அவர் இயற்கையோட சேர்ந்திருக்கிற வடிவத்துக்கு பேர் தான் வியக்தம். வியக்தம்னா காலம். அதனாலதான் சிவபெருமான காலரூபின்னு சொல்லுவாங்க. பிரம்மதேவன் ஒரு தடவை சோமயாகம் செஞ்சாரு. அப்போ அங்க இருந்தவங்க எல்லாரும் சிவபெருமான ருத்ர ஜபம் செஞ்சு மனசுருகி பாடினாங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச சிவபெருமான் கோடி சூரிய பிரகாசத்தோட அந்த இடத்துல தோன்றினாரு. ஆனா அவ்வளவு ஒளியில வந்த பரமனை யாராலையும் பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அதனால நீங்க யாருன்னு கேட்டாங்க. அப்போ சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே நான் தான் அழியாத பரம்பொருள், எல்லாமே என்னோட சொரூபம் தான் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. சிவபெருமான் நேர்ல வந்தும் அவரை பார்க்க முடியலேங்கிற தங்களோட துரதிருஷ்டத்தை நினைச்சு தேவர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால மறுபடியும் சிவபெருமான மனசுருகி வேண்டினாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய பேரொளி கோடி சூரியன் மாதிரி பிரகாசமா வந்துச்சு. அந்த ஒளி மண்டலத்துல 4 முகங்களோட 12 கைகளோட பார்வதி தேவியோட காட்சி கொடுத்த சிவ சூரியனை எல்லாருமே பார்த்தாங்க. கிழக்குல பொன்னிறமா தத்புருஷ முகம், தெற்குல கருமை நிறமா அகோர முகம், மேற்குல வெண்ணிறமா சத்யோஜாத முகம், வடக்குல சிவந்த வாமதேவ முகம்னு சிவபெருமான் அந்த தேவர்களுக்கு காட்சி கொடுத்தாரு. தேவர்களும் மன மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இந்த புண்ணியம் தான் தேவர்களுக்கு ஒரு சமயம் குருவை நிந்திச்சதுனால வந்த துன்பத்தை போக்குச்சு. குரு இல்லாத வித்தை பால்னு ஒரு பழமொழி இருக்கு. தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி. ஒரு சமயம் தேவகுரு பிரகஸ்பதி இந்திரனை பாக்குறதுக்காக இந்திரலோகம் வந்தாரு. ஆனா இந்திராணியோட பேசிக்கிட்டு இருந்த இந்திரன் அவரை வரவேற்று மரியாதை செய்யல. அதனால கோபப்படுற பிரகஸ்பதி அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டாரு. குரு போன நேரம் பார்த்து அசுரர்கள் அங்க தேவர்களை வந்து தாக்க ஆரம்பிச்சாங்க.
ஆரம்பிச்சாங்க. இந்திரன் ஓடி போய் பிரம்மா கிட்ட உதவி கேட்க, பிரம்மாவோ குரு இல்லாததுனாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதனால நீங்க உடனே ஒரு குருவை உண்டாக்கிக்கங்கன்னு சொல்றாரு. பிரம்மாவோட ஆலோசனைப்படி இந்திரன் எல்லா கலைகளும் தெரிஞ்ச துவஷ்டாவோட மகனான விஸ்வரூபனை குருவா இருக்க வேண்டிக்கிறான். அவரும் தேவர்களுக்கு குருவா மாறினாரு. ஆனா விஸ்வரூபனுக்கு அசுரர்கள் மேலையும் பாசம் இருக்கு. ஒரு யாகத்தை ஆரம்பிச்சு தேவர்களுக்கு சமமா அசுரர்களுக்கும் அவிர்வாகத்தை ஒதுக்குனாரு. இதை கண்டுபிடிச்ச இந்திரன் அவரை எதிர்க்கிறான். ஆனா விஸ்வரூபன் தன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால கோபப்பட்ட இந்திரன் விஸ்வரூபனோட 3 தலைகளையும் வெட்டி யாக குண்டத்துல போட்டுட்டான். இத பார்த்த விஸ்வரூபனோட அப்பா துவஷ்டா இந்திரனை பழிவாங்க அபிசார ஹோமம் செஞ்சு அதுல இருந்து விருத்ராசுரன்கிற ஒருத்தனை உண்டாக்கினாரு. விருத்ராசுரன் வந்து இந்திரனோட போர் செய்ய சண்டையில இந்திரன் தோத்து போறான். அதனால உடனே பிரம்மதேவர் கிட்ட ஓடி போய் முறையிட்டான். பிரம்மாவோ ஈசனை போய் சரணடைங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிட்டாரு. ஈசனும் பூலோகத்துல இருக்கிற ததீசி முனிவரோட முதுகெலும்பை எடுத்து அத வஜ்ர மந்திரத்தால உரியேத்தி ஆயுதமா மாத்தி அதை வச்சு விருத்ராசுரனை கொன்னுடுன்னு சொன்னாரு. உடனே இந்திரன் பூலோகத்துக்கு போய் ததீசி முனிவரோட கால்ல விழுந்து வேண்டான். முனிவரும் சந்தோஷத்தோட தன் உயிரை தியாகம் செஞ்சு அவர் முதுகெலும்ப இந்திரன் எடுத்துக்க சம்மதிச்சாரு. அந்த முதுகெலும்ப இந்திரன் எடுத்து ஆயுதமாக்கி இறைவனை தியானம் செஞ்சு விருத்ராசுரனோட போர் செஞ்சு அவனை கொன்னுட்டான். அசுர பயம் நீங்கின இந்திரன் சிவபெருமானோட அருளை போற்றி பிரகஸ்பதி இருந்த இடத்துக்கு போய் அவரை வணங்கி நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிட்டு மறுபடியும் எனக்கு குருவா இருக்கணும்னு வேண்டினா. பிரகஸ்பதியும் கோபம் குறைஞ்சு மறுபடியும் தேவர்களுக்கு குருவா மாறினாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கிற சூதமா முனிவர் கிட்ட மற்ற முனிவர்கள் எல்லாரும் தானங்கள் செய்யறது மூலம் ஈசனோட அருளை எப்படி பெற முடியும்னு கேக்குறாங்க. அதுக்கு சூத முனிவர் சுத்தமான மனசோட சிவபெருமான வணங்கி தானம் செஞ்சா அவர் அருள் கண்டிப்பா கிடைக்கும். சிவபெருமானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி அரசர்கள் செய்ய வேண்டிய தானங்கள் 16 இருக்கு. அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. முதல் தானம் இரணிய அசுவதானம், அதாவது தங்க குதிரை செஞ்சு அதுக்கு பூஜை எல்லாம் செஞ்சு தகுதியான பிராமணருக்கு தட்சணையோட தானம் கொடுக்கணும். 2வது இரணிய கர்ப்பதானம், 1000 களஞ்சு பொன்னால ஒரு கலசம் செஞ்சு அதுல பஞ்சகவ்யம் எல்லாம் ஊத்தி முறைப்படி பூஜை செஞ்சு பிராமணர்களுக்கு தட்சணையோட தானம் கொடுக்கணும். 3வது இரணிய கன்னிகா தானம், பிராமண குடும்பத்து பெண்ணை தன் பொண்ணா நினைச்சு நல்ல வேதங்கள் தெரிஞ்ச ஒரு பிரம்மச்சாரிக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். அவங்க புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்க தேவையான எல்லா பொருட்களையும் தானமா கொடுக்கணும். 4வது இரணிய ரிஷபதானம், தங்க ரிஷபம் செஞ்சு அதுக்கு வெள்ளி முத்து வைரம் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு சிவபூஜை செஞ்சு தட்சணையோட பிராமணருக்கு தானம் கொடுக்கணும். 5வது தானம் கணபதி தானம், தங்க விநாயகர் செஞ்சு அவருக்கு பூஜை எல்லாம் செஞ்சு அடியேன் பாவமெல்லாம் தீரணும்னு வேண்டி புரோகிதருக்கு தட்சணையோட தானம் கொடுக்கணும். 6வது கற்பக விருட்ச தானம், தங்கத்தால ஒரு கற்பக மரத்தை செஞ்சு அதுல ஒளிரும் கற்கள் எல்லாம் பதிச்சு சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சு அந்த மரத்தை கோவிலுக்கு கொடுக்கலாம். இல்லைனா தெரிஞ்ச பிராமணருக்கு தானமா கொடுக்கலாம். 7வது சொர்ண கஜதானம், தங்கத்துல யானை செஞ்சு உமா மகேஸ்வர பூஜை செஞ்சு அந்த யானைய சிவாலயத்துக்கு கொடுக்கலாம். இல்லைனா நல்ல வேதங்கள் தெரிஞ்ச பிராமணருக்கு தானமா தரலாம். 8வது சொர்ண தேனு தானம், தங்க பசுவும் கன்றும் செஞ்சு அதுக்கு வைரங்கள் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு யாகம் வளர்த்து பூஜை செஞ்சு நல்ல வேதங்கள் தெரிஞ்ச பிராமணருக்கு தட்சணையோட தானம் கொடுக்கணும். 9வது சொர்ண பூமி தானம், தங்கத்தால ஒரு சதுரம் செஞ்சு அதுக்கு நடுவுல மேரு மலையும் 7 கடல்களும் 7 தீவுகளும் இருக்கிற மாதிரி அமைச்சு பூஜை செஞ்சு எள்ளோட சேர்த்து புரோகிதருக்கு தானம் கொடுக்கணும். திக்கு பாலகர் தானம் தான் 10வது தானம். 8 பிராமணர்களை திக்கு பாலகரா நினைச்சு லிங்கத்துல சிவபெருமான நிறுத்தி பூஜை செஞ்சு அவங்களுக்கு தட்சணையோட தானம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும். 11வது திலபத்ம தானம், சுத்தமான எள் மேல தங்க தாமரையையும் பார்வதி உருவத்தையும் செஞ்சு வச்சு அதுக்கு பூஜை செஞ்சு அந்த எள்ளையும் உமை உருவத்தையும் பிராமணருக்கு தட்சணையோட கொடுக்கணும். அடுத்து 12வது தில பர்வத தானம், எள்ளை மலை மாதிரி பெருசா குமிச்சு வச்சு அதுக்கு மேல எந்திரம் எல்லாம் வரைஞ்சு சிவபெருமான் அதுல பள்ளி கொண்டிருக்கிறதா நினைச்சு பூஜை செஞ்சு அந்த எள் மலைய பிராமணருக்கு தானம் கொடுக்கணும். அடுத்து 13 துலாபுருஷ தானம், ஒரு தட்டுல ராஜாவும் இன்னொரு தட்டுல ராஜா எடைக்கு தங்கமும் வச்சு அந்த தங்கத்தை வேதம் தெரிஞ்ச அந்தனருக்கு தானமா தரணும். சிறை கைதிகளையும் விடுவிக்கணும். 14வது லட்சுமி தானம், தங்க லட்சுமி உருவம் செஞ்சு திருமாலையும் அங்க வர வச்சு பூஜை செஞ்சு 4 வேதம் தெரிஞ்ச பிராமணருக்கு தட்சணையோட தானம் கொடுக்கணும். 15வது பசுக்கள் 1000 தானம், 1000 பசுக்களுக்கு கன்றோட அணிகள் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு பூஜை செஞ்சு ஒவ்வொரு பசுவுக்கும் தட்சணையோட 1000 பிராமணர்களுக்கு தானம் செய்யணும். 16வது தானம் தான் விஷ்ணு பிம்ப தானம், எல்லா தானத்தை விடவும் இதுதான் ரொம்ப பெருசு. தங்கத்தால திருமால் உருவம் செஞ்சு சிவபெருமான நினைச்சு திருமாலுக்கு பூஜை செஞ்சு வேதங்கள் நல்லா தெரிஞ்ச பிராமணருக்கு தட்சணையோட தானம் கொடுக்கணும்னு சூத முனிவர் சொல்லி முடிக்கிறாரு. அடுத்து தன் முன்னாடி இருக்கிற மற்ற முனிவர்களை பார்க்கிற சூதமா முனிவர் இந்த மாதிரி தான் இந்த உலகத்துல லிங்கம் உருவான விதமும் பிரபஞ்சத்தோட
அமைப்பும் கால அளவுகளும் சிவபெருமானோட திருவிளையாடல்களும் லிங்க புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆதி அந்தம் இல்லாத எல்லாம் வல்ல பரமசிவனை வணங்கி நீங்களும் அவர் அருள பெறணும்னு சொல்லி சூதமாமுனிவர் லிங்க புராணத்தை முடிக்கிறாரு. இந்த லிங்க புராணம்ங்கிறது சும்மா ஒரு கதை இல்ல, இது பரமசிவனோட மகிமை எவ்வளோ பெருசுன்னு நமக்கு சொல்ற ஒரு வேத பொக்கிசம். உருவமே இல்லாத அந்த பரபிரம்மம் எப்படி லிங்க வடிவமா மாறி இந்த பிரபஞ்சத்தை படைச்சு காப்பாத்துதுன்னு இந்த புராணம் தெளிவா விளக்குது. ஆரம்பம் முடிவுன்னு எதுவுமே இல்லாம தானாவே தோன்றிய அந்த அனாதியான சிவபெருமான் தான் எல்லா சக்திகளுக்கும் எல்லா வடிவங்களுக்கும் மூலமா இருக்காரு. அதனால இந்த உலகத்துல நாம எதை பார்த்தாலும் அதுக்குள்ள இருக்கிற சிவனோட சக்தியை உணர்ந்து எல்லாமே அந்த மகா சக்தியோட வடிவங்கள்னு புரிஞ்சு வாழணும். அதுதான் இந்த லிங்க புராணம் நமக்கு சொல்ல வர மிகப்பெரிய பாடம். உங்களுக்கு இந்த லிங்க புராணம் எந்த அளவுக்கு பிடிச்சிச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.